பதியான சர்வேஸ்வரன் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் செய்து வசிஷ்டர் இடத்திலே மறைந்து கிடந்ததான ஞான பொக்கிஷத்தை யோக வசிஷ்டம் என்ற உபதேசத்தின் மூலமாக எப்படி வெளியில கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் மூன்றாவது பிரகரணம் உற்பத்தி பிரகரணம்னு பேரு. அதில் நாம் இப்பொழுது 7வது அத்தியாயம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது கொஞ்சம் பெரிய சர்க்கம், 45 ஸ்லோகங்கள் கொண்டதுனாலும் விஷயங்கள் ரொம்ப இருக்கு. இதற்கு இந்த சர்க்கத்துக்கு என்ன பெயர் என்றால் ஜகதாதி திருஷ்ய அசத்தா பிரதிஜா. அதாவது காணப்படுகின்றதான இந்த ஜீவனாலே சிருஷ்டிக்கப்படுகின்றதான ஜகத்துக்கு உண்மையான இருப்பு என்பது கிடையாது என்பதை இங்கே சொல்ல வந்திருக்கு. அதான் இந்த பிரகரணம் பாருங்க, இந்த பிரகரணம் முழுக்கவே இப்படித்தான் சொல்றது. இதற்கு உற்பத்தி பிரகரணம். ஆனால் இந்த உற்பத்தியே கிடையாது. உற்பத்தியே கிடையாது என்கிற போது அதுக்கு அழிவும் கிடையாது. ஆகையினாலே எல்லாம் இந்த பரமாத்ம சுரூபம் என்று பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறார். உன்னுடைய அஜானத்தினாலே சிருஷ்டி பண்ணப்பட்டதுன்னா அப்போ இந்த ஸ்தூல பிரபஞ்சம் தெரிகிறதேன்னா இது பிரம்ம சிருஷ்டி. அப்போ பிரம்மாவுக்கும் மூல காரணமாக ஒரு பரமாத்ம தத்துவம் இருக்கணும் இல்லையா? அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, அதை எப்படி தெரிந்து கொள்வது என்று ராமன் கேட்கிறான். அதுதான் இந்த சர்க்கத்தினுடைய ஆரம்பம். நாம பார்த்தோம். அவர் சொன்னார் அது எங்கேயும் இல்லை, உனக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா சிருஷ்டியே உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கிறது. வெளியிலேருந்து எந்த சிருஷ்டி, வெளியில பிரம்மாவினாலே சிருஷ்டி பண்ணப்பட்டது அப்படியே இருக்கட்டும். நீ பார்க்கிற உலகம் இருக்கே அது உங்ககிட்டேருந்து தான் தோன்றுறது, உங்ககிட்டேருந்து உண்டாருது. அதனால சிருஷ்டி உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த சிருஷ்டிக்கு காரணகர்த்தாவான பிரம்மா இருக்கார். பிரம்மாவுக்கும் காரணமாக இருக்கிற சாட்சியா இருக்கிற பரமாத்மா இருக்கார். அவர் சரீரே சம்ஸ்திதே. ஆகையினால அவர் எங்க இருக்கார்? சரீரே சம்ஸ்திதோ நித்தியம் சின்மாத்திரம் இது ஸ்ருதா என்ற கேவல சின்மாத்திரமாக கேவல அறிவு மாத்திரமாக இருக்கார். அப்படின்னா அந்த சித்து தான் இந்த ஜகத்தாக விரியுது. ஆகையினால இந்த ஜகத்து சித்து என்று சொல்லக்கூடிய அறிவிலிருந்து வேறுபட்டது இல்லை. இப்போ சித்தோ இந்த பரமாத்ம ஸ்வரூபம். ஆகையினால இந்த பரமாத்ம ஸ்வரூபத்திலிருந்து இந்த ஜகத்து வேறுபட்டது. கேட்டா இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நன்னா இருக்கு, கேட்கறதுக்கு நன்னா இருக்கு. இதை புரிஞ்சு எப்படி நான் தெரிந்து கொள்வது என்பதற்காக அவரை பார்த்து கேட்கிறான் என்பதை நாம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எப்பொழுது இவன் சேதனமாக இருக்கிற இந்த காணப்படுகின்றதான பிரபஞ்சம் இருக்க இது எல்லாம் என்னோட சிருஷ்டி, இது நிஜமா இல்லவே இல்லை என்பதை எப்பொழுது உணர்ந்து அனுபவத்தில் அவனுக்கு இந்த ஞானம் வருகிறதோ அப்போதுதான் இவன் சித்தத்திலிருந்து கழன்றியவனாக கழற்றிவிடப்பட்டவனாக தான் தனித்தவனாக ஆகின்றான். இல்லைன்னு சொன்னா பெரிய யோக சமாதியில அடைஞ்சாலும் கூட அவனுக்கு ஸ்தூல பிரபஞ்சம் தோன்றிக்கொண்டே இருக்குமேயானால் அவன் அஜ்ஞானியே. ஆகையினால்தான் 11வது ஸ்லோகத்துல நாம பார்த்தோம் தஸ்ய சேத்ய உன்முகத்வந்து சேத்யா சம்பவனம் வினா ரோத்தும் ந சக்யதே திருஷ்யம் சேத்யம் சாம்யதி வைகதம். ராமா, நான் உனக்கு பண்ணுகின்றதான உபதேசம் ஆத்ம தத்துவத்தை பற்றினதான அபரோட்ச ஞானத்தை பெறுவதற்காக, கேவல சித்திகளை பெறுவதற்கு இல்லை. தான் பெரிய யோக நிலையை அடைந்து விட்டேன் என்று உலகமெல்லாம் புகழ்வதற்காக இல்லை. தான் பெரிய யோக நிலையை அடைந்து விட்டேன் என்று நீயும் இருமாந்திருப்பதற்காக இல்லை. எல்லா யோகங்களும் எல்லா சித்திகளும் எல்லா நிலைகளும் ஈஸ்வர சாட்சா்காரம் கூட கீழ்பட்டதுதான் என்பதற்காக சொல்றார். அதனால நீ சமாதிக்கு போனாலும் உனக்கிட்ட அஜ்ஞானம் இருக்கும். ஏனென்றால் மூல அவித்யை இருக்கு. அந்த மூல அவித்யை இருப்பதனாலேயே வாசனாரூபமாக எல்லாம் உன்னிடத்துல படிந்து இருப்பதனாலே பிரபஞ்சம் நுழைஞ்சிருக்க தெரிஞ்சுட்டே இருக்கும். சித்த நிரோதம் உண்டாயிடுது. யோக சித்த விருத்தி நிரோதகா எல்லாம் புரியுது. இவ எல்லாம் அப்படியே உனக்குள்ள நீ ஆழ்ந்திருக்க. சமாதிக்கு போயிட்ட. என்ன சமாதி? தூக்கத்துக்கு அடுத்த நிலை. அது ஜாக்கிரதை, சொப்னம், சுசுப்தி, துரியம்னு சொல்லக்கூடியது. திரும்பி எழுந்துட்டா அவனோட உலகம் அவனை அப்படியே வாரி, எந்த உலகத்தை அவனால சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தை அவன் வாரி சுருட்டி கொண்டு உள்ள போனானோ சமாதிக்கு, நாம தூக்கத்துக்கு போற மாதிரி திரும்பி எழுகிற போது அவன் அந்த பிரபஞ்சத்தோடையே திரும்பி வந்தானால் அப்போ அவனை ஞானின்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதுதான் கீதையில
2வது அத்தியாயத்தினுடைய கடைசியில ஸ்தித பிரக்ஞ லட்சணம் சொல்லும் போது அவன் எப்படி இருக்கிறான், எப்படி எழுந்திருக்கிறான், எப்படி புலாவுகிறான், எப்படி திரும்ப சமாதிக்கு போறான்லாம் சொன்னார். ஞானியினுடைய நிலையை அங்கு எடுத்து சொன்னார். அதனால பெரிய சமாதி ஒரு பெரிய நிலையே இல்லை, எப்பேற்பட்ட நிலை அடைஞ்சாலும் என்பதெல்லாம் கூட அங்கு சொன்னார். அதனால அப்போ கேட்டான் ராமன், சரி இப்ப காண்ற பிரபஞ்சம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஒன்னால அந்த பிரபஞ்சம் இருக்கு, பிரம்ம சிருஷ்டியான பிரபஞ்சம் இருக்கு, உபட்ட பிரபஞ்சம் இருக்கு, மறையணும் இல்லாமல் போகணும் அப்படின்னா அது எப்ப மறையும், எப்படி மறையும்னு கேட்டான். அதுக்கு 12ல சொன்னார், அச்சேத்யசித் ஸ்வரூபம் யத் தச்சாசம்பவனம் வினா க்வஸ்வரூபோன்முகத்வம் ஹி கேவலம் சேத்யரோதசகா. அதனால திருஷ்ய பாதாதேவ பவதின்னு அர்த்தம். ரோதசகா, ரோதசகா நிரோதம் என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா? எப்படி இருக்கு? ரோதத்தகா அப்படின்னா என்ன அர்த்தம்? திருஷ்ய பாதாதேவ பவதி. அந்த விழிச்சுண்டானால் நாம தூக்கத்திலேருந்து விழிச்சுக்கிற போது அதுக்கு விழிப்பு நிலைன்னு பேரு. யோகி பெரிய சமாதிக்கு போய்விட்டார், பல மாதங்கள் பல வருடங்கள் கூட அவர் சமாதியில் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கூட சமாதியில் இருக்கலாம். எழுந்து வந்தால் அவனால சிருஷ்டிக்கப்படுற உலகம் அப்படியே இருந்தால் அவன் ஞானியாகல அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அவனுக்கு காமக்ரோதங்கள் வந்துவிடும். நாம் எத்தனையோ இதிகாச புராணங்கள்ல சரித்திரம் பார்க்கிறோம். அதற்காக வசிஷ்டர் சொல்றார், திருஷ்ய பாதாதேவ பவதி. அந்த பார்க்கப்படுகிற திருஷ்யம்னா பார்க்கப்படுற பிரபஞ்சம் இருக்கே அது இவனை பாதிக்கும். ஏன்னா இவன் திரட்டாங்கிற ஈகோ இருக்க, நான் பார்க்கிறேன்னு எண்ணம் இருக்கா இல்லையா? ஆகையினால கொஸ்வரூப உன்முகத்துவம் ஹி. அதுக்கப்புறம் எப்படி அந்த உலகம் இருக்கிற வரையில் இவன் எப்படி போவான்? இது மறையாமல், உலகம் மறையாமல் ஆத்ம தத்துவம் புறப்படாது. ஆத்ம தத்துவம் பகமர ஓடுகின்ற மனசை நிறுத்தி அந்தர்முகமாக திருப்பினாலே, கொஞ்சம் கொஞ்சமா சித்தத்தை கட்டுப்படுத்தினாலே, பிறகு சித்தத்தை ஒரு ஸ்டேஜில் கரட்டியே விட்டுணும். சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்றபடி மனசே இல்லாமல் போக வேண்டும். நாம மனிதன் வாழறான் என்கிறார் வசிஷ்டர். கண் இல்லாமல் வாழறான், கால் இல்லாமல் வாழ்கிறான், கை இல்லாமல் வாழ்கிறான், எல்லாம் இல்லாமல் வாழ முடியறது இல்லையா? அதுபோல உனக்கு ஒரு அங்கம் தானே இந்த மனசு, இவையெல்லாம் ஜடம் தானே. இப்ப கை இல்லாமல் கால் இல்லாமல் கண் இல்லாமல் உன்னால வாழ முடியும் என்றால் மனதில்லாமல் ஏன் வாழ முடியாது? அதனால மனதை கழற்றணும், சித்தத்தை கழற்றி விட்டு விட வேணும். சித்தத்தை கழற்றி விட்டு விட்டாலே ஸ்தூல பிரபஞ்சம் மறையும். அதற்கு பிறகு அத்தியாத்ம தத்துவம் புலப்படும் என்பதற்காக எடுத்து சொன்னார். அப்போ ராமனுக்கு சந்தேகம் 2 கேள்வி கேட்கிறான். போன வாரம் கடைசியில பார்த்தோம். 13, 14வது ஸ்லோகங்கள்ல அவன் ஜீவஸ்வரூபம் பற்றியும் பரமாத்ம ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னோ அதை தெரிந்தவன் எப்படி இருப்பான் என்றும் கேட்கிறான். 13வது ஸ்லோகத்துல கேட்டான், யஸ்மின் ஜீவேகி விஜ்ஞாதே ந வினஷ்யதி சம்ஸ்ருதிகி வ்யோமரூபி பசுஸ்தக்ஞா சப்ரம்மண்ணே குத்ர கீத்ருஷகா. முன்னாடி பசுன்னு சொன்னார். 8வது ஸ்லோகங்கள்ல இந்த ஜீவன் பசு. பசுன்னா என்ன அர்த்தம்? எதை பார்க்கிறவரையே பார்க்கிறவனுக்கு பசுன்னு பேரு. துவைத பிரபஞ்சத்தை துவைத பிரபஞ்சமாவே பார்க்கிறவன், துவைத தர்சனம் பண்ணுகிறவனுக்கு பசுன்னு பேரு. ஏன்னா பசுன்னா என்ன? ஒரு பிராணி, ஒரு விலங்கு, பகுத்தறிகின்ற திறன் இல்லாதவன் என்று பெயர். அப்படி பகுத்தறிகின்ற திறன் இல்லாதவனாய் இருக்கிற ஜீவனுக்கு பசுன்னு பேரு. பென்சிலாவே பார்க்கிறான், பேனாவாவே பார்க்கிறான் என்றால் மதுசூதன கரஸ்வரி பார்க்கிறான். இதுக்கு எதுக்குடா சாஸ்திரம் சொல்லணும்? ஜீவன் ஜீவனாவே இருக்கான், அவன் அவனாவே இருக்கான், ஈஸ்வரன் ஈஸ்வரனாவே இருக்கான்னா இதுக்கு சாஸ்திரமே தேவையில்லை. நீ பார்க்கறது சரியில்லை, நீ பார்க்கறது தப்பு அப்படின்னு சொல்லி அவன் அந்தர்முகமாக திருப்பறதுக்கு தானே சாஸ்திரம் பயன்பட வேண்டும் என்பதாக அங்கு சொல்லுவார் அவர். அதுபோல யஸ்மின் ஜீவேகி விஜ்ஞாதே ந வினஷ்யதி சம்ஸ்ருதி. இதோ பாருங்க, நான் கேட்கிறேன், அவன் என்ன கேட்கிறான் ராமன் 13வது ஸ்லோகத்துல, ந வினஷ்யதி சம்ஸ்ருதி ஜீவேகி விஜ்ஞாதே. யஸ்மின் ஜீவேகி விஜ்ஞாதே. ஜீவன் தன்னுடையதான உண்மையான சொரூபத்தை தெரிந்து கொண்டு விடுவானே, ஆனால் இந்த காணப்படுகின்றதான சம்சார பிரபஞ்சம் மறைந்து விடுமா, அழிந்து விடுமா என்று சொல்றான். மறையில ஏன் சம்சார பிரபஞ்சம் இருக்கிற வரையில் இவனுக்கு ஜீவஸ்வரூபம் இருக்கு. இந்த ஜீவன் நான்கிற உணர்வை இவன் கழற்றியே விடல, நான் யாருன்னே தெரிஞ்சுக்கல, தன்னுடைய உண்மை சுரூபம் புரிஞ்சுக்கல. வ்யோமரூபி பசுஸ்துவ. இவனுக்கு ரூபமே இல்லை. அவன்
ஆகாச வடிவத்தில் இருக்கான், இவனுக்கு மூர்த்தமே கிடையாது என்று சொல்லிவிட்டார். சப்ரம்மன் குத்திர கீதிருஷகா, முன்னாடியே சொன்னார் அவனுக்கு மூர்த்தம் இருக்கான்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ஜீவனுக்கு ஏதேனும் வடிவம் இருக்கோ? இந்த ஜீவன் எப்போ இந்த கர்ப்பத்தில் உள்ள நுழையிறான்னு தெரியுமோ? எப்போ இந்த சரீரத்தை விட்டு மரண காலத்தில் புறப்பட்டு போகிறான் என்று தெரியுமோ? யார் பார்த்திருக்கா? யாரும் பார்த்ததில்லை. நுழைந்ததும் தெரியாது, புறப்பட்டதும் தெரியாது. ஏனென்றால் அதுக்கு ரூபமே கிடையாது. நாம் ஏதோ சாஸ்திரம் சொல்றதுன்னு பிறந்தது கர்மா பண்ணிட்டு இருக்கோம், மரணத்துக்கும் கர்மாக்களை பண்ணி கொண்டு இருக்கின்றோம். அதுக்கு தான் சொல்ற ராமன் கேட்கிறான், சப் பிரம்மன், ஹே பிராமணோத்தமரே, குத்திர கீதிருஷகா, அந்த ஜீவ தத்துவமானது ரூபம் இல்லைன்னு சொன்னேன். நாம ஏதோ ஒரு ரூபத்தை வடிவத்தை கொடுக்கிறோமா, இல்ல அதுக்கு ஒரு நாமத்தை கொடுக்கிறோமா? உண்மையில அது எப்படி இருக்கு, எங்க இருக்கு? குத்திர கீதிருஷகா என் அதுக்காக ஜீவாத்ம ஸ்வரூபம் கேட்டான். உடனே 14வது ஸ்லோகத்தில் கேட்கிறான், சாது சங்கம சச்சாஸ்திரை சம்சாரநவதாரக திருஷ்யதே பரமாத்மாயः சப்ரம்மன்னே வத கீத்ருஷகம் சாது சங்கம சச்சாஸ்திரை. சாது சங்கம சச்சாஸ்திரை, சாதுக்கள் மகான்கள் ஞானம் பெற்றவர்களாக இருக்காரு, அபரோட்டவர்களாக மகான்கள் இருக்காளே, அவர்களை அண்டி நின்றாலே அங்கு சென்று சச்சாஸ்திரை வேதாந்த பிரயுக்தமான எந்த சாஸ்திரங்கள் இருக்கோ அந்த சாஸ்திரங்களையும் எவன் உண்மையாக கற்று அனுபவத்திலே உணர்கிறானோ அதுவே அவனுக்கு சம்சார பிரபஞ்சத்திலிருந்து தாண்டுவதற்கான உபாயமாகும். அப்படி தாண்டியவன் எப்படி இருப்பான்? திருஷ்யதே பரமாத்மாய சப்ரம்மன் வத கீத்ருஷகா, அவன் எப்படி பார்க்கிறான்? அந்த பரமாத்மா தத்துவத்தையே பார்க்கிறான். ஜீவ தத்துவம் கரட்டியாச்சு, மனசு கரண்டாச்சு, எல்லாமே வெறுத்து, நான்கிற உணர்வும் வெறுத்து எப்படி போகும்னா, ஆச்சாரியால் நிறைய சொல்லியிருக்காரு, நாம் அடிக்கடி பார்த்திருக்கிறோம். தூக்கத்துல என்ன தெரியுது? நான்கிற ஈகோவையும் கரட்டி விட்டு விட்டு தானே தூங்குறோம். நான் தூங்கிட்டு இருக்கேன்னு யாராலும் சொல்ல முடியுமோ? உலகத்துல பிரம்மாவிலிருந்து துவங்கி ஒருத்தருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் திஷ்யதே பரமாத்மாயா, அப்படி நானுக்கும் நானா இருக்கிறதான பரமாத்மா தத்துவத்தை எவன் ஒருவன் யா திஷ்யதே பரமாத்மா, எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிறதான அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, பரமாத்ம ஸ்வரூபம், அதை பார்த்தவன் சகா பிரம்மன் வத, அவனை பற்றி சொல்லுங்கள் கீத்ருஷகா, அவன் எப்படி இருப்பான்? அதனால அவன் எப்படி இருப்பான் என்பதை நீங்க எனக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்கிறான். ஆத்ம ஞானம் பெற்ற ஞானி எப்படி இருப்பான்னு கேட்கிறான். என்ன சந்தேகம்னா, ஜீவன் அப்படியே ஜீவன் இல்லை, ஜீவனும் பரமாத்மா தத்துவமும் வேறு இல்லை அப்படின்னு சொன்னால் நான் என்ன கேட்கிறேன்? ராமனோட சந்தேகம் என்னவென்றால், இந்த ஜீவன் பரமாத்மாவோடு போறான்னு சொன்னா நீங்க சொன்னேன், இப்போ அவன் தூக்கத்துக்கு போற போது அஜ்ஞானியா இருக்கிறவன் பிரபஞ்சத்தை மூட்டை கட்டிட்டு உள்ள போறான், அவனால சிட்டிக்கப்பட்ட பிரபஞ்சத்தை. அதே போல சமாதிக்கு போகிற பெரிய யோகிகளும் கூட அவனுடைய பிரபஞ்சத்தை அவன் மூட்டை கட்டி கொண்டு உள்ள போகின்றான் என்று சொன்னேன். அப்போ அவன் பிரம்மத்தோடு போய் ஒன்றுகிறான் அந்த ஞானி, எல்லாத்தையும் கழற்றி விட்டுன்னு சொன்னேனே, அப்போ எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு எங்க போகும்? அவனோட சித்தம், அவனோட அந்த கரணம், அவனோட இந்திரியங்கள், அவனோட காரண சரீரம், அவனோட லிங்க சரீரம், அவனால சிட்டிக்கப்பட்ட பிரபஞ்சம் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு தானே அவன் பிரம்மத்துக்கிட்ட போறான். அப்போ இந்த ஜீவன் பிரம்மத்தோடு போற போது மூட்டையை கட்டிட்டே போற காலத்துல அந்த பிரம்மத்துக்கு சம்சாரித்துவம் வந்து விடாதோ? அது எப்படி அந்த சம்சாரித்துவம் அந்த பிரம்மத்துக்கும் வருமே? தத பிராப்து தத் சாதன சாஸ்திராதி வையர்த்தியம். அப்புறம் ஜீவன் அங்க போயும் பிரம்ம தத்துவத்தோட கிட்டக்க போயும் ஜீவன் ஜீவனாவே இருக்கான், பிரம்மம் பிரம்மமாவே இருக்கு, ஈஸ்வரன் ஈஸ்வரனாவே இருக்கான், ஜீவன் ஜீவனாவே இருக்கான்னா இருக்கட்டுமே. அதுக்கு இங்கேயே இருந்துட்டு போறோம். அதுக்கு என்னத்துக்கு வைகுண்டம் போகணும்? அதுக்கு எதுக்கு கைலாசம் போகணும்? அதுக்கு எதுக்கு பிரம்ம சாயுஜ்யத்தை அடைய வேண்டும்? அதனால பிரம்மத்தில் ஏற்றி பார்க்கப்பட்டதான் இந்த பிரபஞ்சம் இருக்கே, இந்த பிரபஞ்சம் ஜீவாசம் உண்டாகணும். ஜீவனிடத்தில் இருக்கிற அவித்யை நாசமாகிற போது வித்யாரண்யர் சொல்றார், ஈஸ்வரனுக்கு காரணமாக இருக்கிற அந்த மாயையும் நாசமாகும். அப்ப ஜீவனும் நசிச்சு போறான், ஈஸ்வரனும் நசித்து போகிறான், பிரம்மம் ஒண்ணுதான் எஞ்சிருதுங்கிற. அப்ப அந்த நிலையில அவன் எப்படி இருப்பான்னு சொல்லுங்க. பசுவாக இருக்கிற போதும் இவன் பிரம்மமே அப்படின்னு நீங்க சொல்ற. சரி, இந்த பசு திரும்ப அந்த பரமாத்ம தத்துவத்தோடு ஒன்றிணைந்த போது இவனோட அஜ்ஞான பந்தங்கள் இந்த மூட்டை கட்டின்னு போறதெல்லாம் அவரிடத்துல ஒட்டாதா, அவருக்கு போகாதா அப்படின்னா? நாடகத்துல வேஷம் போட்டான், நாடகத்துல ஏதோ பாத்திரங்கள், கணக்கற்ற பாத்திரங்கள்,
ஒத்தனை பல பாத்திரங்கள் எடுக்கலாம். அவன் வேஷம் போடுறான். வேஷம் போட்டால் அப்ப அந்த வேஷத்திலேயே லயமாகிட்டா எப்படி? அப்ப வேஷம் போட்டதெல்லாம் இருக்கு, லயமாயிட்டான். நாடகம் முடிஞ்சதும் அது எல்லாம் முடிஞ்சாச்சு, பெல் அடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சுன்னா இவன் வேஷத்தை கழிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதானே. அப்ப ஏன் கிளம்பாமலே அந்த வேஷத்தோடயே ஒன்றி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அவனை என்ன பண்றது அப்புறம்? அப்படித்தான் அஜ்ஞானி இருக்கான். ஞானி எப்படி இருக்கான்னு தெரியுமோ? வசிட்டர் கிரீன் ரூமுக்கு போக சொல்றார். கணக்கற்ற பாத்திரங்கள்லாம் எடுத்துக்கிறான். அவனே பல வேஷங்களை போட்டுக்கிறான் நாடகத்துல. ஒரு உதாரணத்துக்கு ராமாயணம் சுந்தரகாண்டம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னாச்சு, அசோகவனத்துல சிம்சுபா விருட்சத்தின் கீழே அங்க மண்டபத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். சிம்சுபா விருட்சத்திலே அனுமன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். ராவணன் வரான். சுற்றி அரக்கிகள் இருக்கா. இந்த காட்சி இது நாடக மேடையில நாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த சீன்லாம் முடிஞ்சது. ராவணன் தாறுமாறா பேசுகிறான். ஆஞ்சநேயர் மறைஞ்சு நின்று எல்லாத்தையும் கேட்கிறார். முடிஞ்சு போயிடுது சீனு. அடுத்த சீன் அப்புறம் ஆரம்பிக்கணும். அதுக்கிடையில எல்லாரும் இது கொஞ்சம் பெரிய சீன் பிரமாதமா நடந்தது. ராவணனுடைய பேச்சு, அந்த சீதையினுடைய புலம்பல் எல்லாம் ஆச்சு. ஸ்கிரீன் போட்டாச்சு. உடனே பின்பாட்டு ஒருத்தன் பாடிட்டு இருக்கான். இவன் எல்லாம் உள்ள போயிட்டா. உள்ள போனா அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற ரூமுக்கு பேரு கிரீன் ரூம்னு பேரு. அந்த கிரீன் ரூம்ல போய் பார்த்தா ராவணன், அனுமன், சீத வேஷம் போட்டவன், ஸ்திரீ பாட்டு வேஷம் போட்டவன், சுத்தி இந்த அரக்கிகள் வேஷம் போட்டவன் எல்லாரும் டேபிள்ல உட்கார்ந்து டீ சாப்பிட்டு இருக்கான். இப்போ கிரீன் ரூம்ல இப்ப இத்தனை பேரும் வேஷம் கலைக்காமலே தன்னோட சொந்த சொரூபம் என்னன்னு புரிஞ்சுன்னு அங்க இருக்கு. அது மாதிரி இருக்கணும். அது கழட்டி விட்டவன் ஞானி. கழற்றி விட தெரியாத பாத்திரத்தோடைய ஒன்றி போகின்றவன் அஜ்ஞானி. அவனைத்தான் பசுன்னு சொன்னார். இவன் எப்படி இருப்பான் என்பதை மேற்கொண்டு வர்ணிக்க போகின்றார். உடனே அவன் பார்த்து சொன்னான், இதோ பாரு ராமா, எதே தத்து சேதனன் ஜீவோ விசீர்ணோ ஜன்ம ஜங்கலே ஏதம் ஆத்மானமிச்சந்தி ஏதே அகப்படி. நான் ராமா, எவ்வளவு உயர்ந்த நிலை அடைஞ்சாலும் கூட அவனை ஆத்ம ஞானம் பெற்றவன் என்பதை நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். எவனுக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிற அனுபவம் வந்து ஜீவன் முக்தனாக விதேக முக்தனாக ஆகின்றானோ அவனையே நான் ஞானி என்று ஒத்துக்கொள்ளுவேன். ஏன் என்று கேட்டால் மற்றவர்களிடத்திலெல்லாம் அஞ்ஞானம் இருந்து கொண்டே இருக்கு. நான் என்கிற ஈகோவை கழற்றி விட முடியாமலே இருக்கிறான் என்று பொருள். எது ஏதது சேதனம் ஜீவகா விசீர்ணகா ஜன்ம ஜங்கலே. ஜன்ம ஜங்கலேன்னா ரெண்டு அர்த்தம். ஜன்மான பிறப்பு, ஜங்கலே ஜங்கலேங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல டெசர்ட்னு ஒரு அர்த்தம். அதாவது பாலைவனம்னு வச்சுக்கோங்க. இந்த சம்சார பிரபஞ்சமே ஒரு பாலைவனம். நமக்கு தெரியல. அதனால்தான் நாம எல்லாரும் எங்கடா தண்ணீர் கிடைக்கும், எங்க சுகம் கிடைக்கும், எங்க ஒரு பசுமையான மரம் கிடைக்கும் என்றெல்லாம் ஓடிண்டே இருக்கும். மேலையும் வெயில் சூரியன், கீழையும் வெயில் தாபம் தாங்கல. இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் விஷம்னு பேரு. இப்போ இந்த சம்சார பிரபஞ்சமே விஷம். எல்லாருக்கும் விஷம் கடிச்ச மாதிரி ஆயிடுத்து. எல்லாரையும் இந்த சம்சாரம்ங்கிற பாம்பு கடிச்சுடுத்து என்று சொல்றார். ஜன்ம ஜங்கலே, தெரியாமலே இருக்கான். சில பேருக்கு விஷம் ஏறினாலும் தெரியவே தெரியாது. ஜன்ம ஜங்கலே என்ன அர்த்தம்? விசிறி போட்ட மாதிரின்னு சொல்ற மாதிரில அது மாதிரி எங்க இருந்தோ மேல 80 மாடி கட்டடம், 80வது மாடியிலேருந்து தூக்கி போடப்பட்டது போல மேலேந்து சுவாமி சொல்றார் 8வது அத்தியாயத்தில் லட்சியனே புண்ணே மர்த்தியலோகம் விசந்தி என்றபடி மேலேந்து கீழே விழுகிறான். நரகத்திலேருந்தோ சொர்க்கத்திலேருந்தோ இந்த ஜீவன் கீழே விழுகிறானே, அதுபோல விசைனா தூக்கி போடப்பட்டவனாக இந்த பிறப்பை அடைகின்றானே. இன்னைக்கோ இந்த சம்சார பாலைவனத்திலே இந்த விஷம் தோய்ந்ததானே இந்த சம்சார பிரபஞ்சத்திலே. எது விஷம்? ஒண்ணுமே இல்லை. வெளி விஷயமே ஒண்ணும் விஷம் இல்லை. இவனுக்கு இவனோட சரீரம் விஷம், இவனோட இந்திரியங்கள் விஷம், இவனோட மனசு புத்தி என்பதான சித்தம் அகங்காரம்ங்கிறதான இந்த அந்தக்கரணம் விஷம். இந்த 24 தத்துவங்களும் விஷம். ஏன்னா இதுதான் இவனை பந்தப்படுத்துறது. ஆகையினால எது பந்தப்படுத்துறதோ, இவனை விலங்கு போட்டு கட்டுப்படுத்துறதோ அதைத்தான் ஜன்ம ஜங்கலே விசீர்ணகா எது ஏதது சேதனன் ஜீவகா. இப்படி இந்த ஜீவன் இப்படி விழுந்தான் சம்சார பிரபஞ்சத்துல.
ஸ்லோகத்திலே ஏதம் ஆத்மானம் மிச்சந்தி ஏதே அஜ்ஞானா பண்டிதாபி, அதிலிருந்து அவன் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறான். ஆனாலும் தன்னுடையதான சொந்த ஸ்வரூபத்தை, சொந்த தத்துவத்தை, ஜீவன்னா என்ன, அஜ்ஞானாத்து சம்சரதி, அஜ்ஞானத்தினாலதான் ஐயோ இப்படி மாட்டிவிட்டேனேன்னு நினைக்கிறான். அப்போ ஆனால் இவன் மாட்டிக்கொண்டது போல நினைச்சுட்டான். அதுதான் வேற ஒன்றுமே விஷயம் இல்லை. வேஷம் போட்டுட்டான், இந்த வேஷமே நிஜம்னு நினைச்சுட்டான். ஆகையினாலும் திரும்பவும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றான். என்றால் என்ன பண்றது? ஞானாது முச்சிரகா ஜீவகா ஜீவையே வாம். அப்போ என்ன சந்தேகம் ராமனுக்கு வந்தது? அட ஜீவன் எல்லா பந்தங்கள்லேருந்து விடுபட்டுட்டானே வச்சுக்கோங்க. அப்ப ஜீவன் ஜீவனாதானே இருக்கான். அவன் மூடியை கட்டின்னு போவாங்கிறது ஒரு பக்கம், ஜீவன் ஜீவனாதானே இருக்க முடியும். இங்க எதுக்காக பிரம்மம் எங்க வந்தது? இப்போ அந்த நிஜமான ஆத்மாங்கிறே அது எது? இப்ப ஜீவனை பத்தி நீங்க சொல்றேன், அவனுக்கு ரூபம் கிடையாதுங்கிறேன். அப்ப ஜீவனுக்கும் தாண்டி இருக்கிற, ஜீவனுடைய இருப்புக்கும் காரணமா இருக்கிற பரமாத்ம ஸ்வரூபம் இருக்கே, அதுக்கு ரூபம் உண்டா? அதைத்தான் இப்ப கேட்க போகிறான் அவன். 16வது ஸ்லோகத்துல கேட்க, என்ன அவன் கேட்கிறான்? 16வது ஸ்லோகத்துல என்ன கேட்கிறான் அவன்? ஜீவயே வகி சம்சாரகம் சேதனா துக்க சந்ததிகி அஸ்மிஞாதேன விஜ்ஞாதம் கிஞ்சித் பவதி குத்ரசித். ஜீவயேவகி சம்சாரகா சேதனா துக்க சந்ததிகி. உலகம் ஒன்னை பந்தப்படுத்தவே இல்லை. ரோஜாப்பூ மலருது, நல்ல சந்தனம் உள்ள மலர்றது, அது பாபாவன் அவன் கூப்பிடுறதா என்ன? அந்த வாசனையை கண்டு ஐயோ இது மயக்க எடுத்தேன்னா அது ஒன்றும் மயக்கவே இல்லை. அது உலகத்தினுடைய இயற்கை. அதுக்கு ஒரு வாசனை, அதுக்கு ஒரு நிறம், அதுக்கு ஒரு கவர்ச்சி. அது பிரம்ம சிட்டியில பிரம்மா வச்சிருக்கா. இதுல மயங்கி போகின்றவன் இவன் போய் மாட்டிக்கொண்டு விட்டு, இவன் போய் சேர்ல விழுந்து விட்டு ஐயோ விழுந்துட்டேனே யார் தள்ளி விட்டான? யாரும் தள்ளல, தன்னைத்தானே தள்ளி கொண்டு விட்டான். அதுதான் விசீர்ணோ ஜன்ம ஜங்கலே. என்னாது? ஜீவையே வெகி சம்சாரகா சேதனா துக்க சந்ததிக்கு. அது ஒரே துக்க சந்ததினா பரம்பரை துக்கமே தொடர்ந்து வருது. சுகம் நாடி சுகம் சுகம் சுகம்னு தேடி தான் போறான். ஆனா அப்ப என்ன தெரியுது அவனுக்கு? சுகமே கிடைக்கல, துக்கம்தான் கிடைக்கிறது. ஏனென்றா அனுகூல வேதனி, யோக சாஸ்திரம் சொல்றது அனுகூல வேதனீயம் சுகம், பிரதிகூல வேதனீயம் துக்கம். உலகமே துக்க பூயிஷ்டம்னு எதுக்காக புத்தர் கூட சொன்னார்? அனுகூல வேதனை, அனுகூலமான வேதனை அதுதான் சுகம். வேண்டாத வேதனை, விருப்பமில்லாத வேதனை அதுதான் துக்கம். அதனால ரெண்டுமே வேதனை தான், ரெண்டுமே துக்கம்தான். அஸ்மஞாதே ந விஜ்ஞாதம் கிஞ்சித் பவதி குத்ரசித். இதை உண்மையை தெரிந்து கொண்டு அவன் இந்த பொய்யான பிரபஞ்சத்திலிருந்து இது என்னுடைய அஜ்ஞானத்தினாலே சிட்டி பண்ணப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டவனாக அவன் வெளியில திரும்புவான, திரிந்து அந்தர்முகமாக கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புவானே. ஆனால் அவன் ஒருவேளை அந்த ஞானத்தை அடையலாம். ஆனா அடிப்படையாக வேணும் முன்னாடி சொன்ன சாது சங்கம சச்சாஸ்திரைகி சம்சாராணவ தாரகரா என்பதுதான் மந்திரம் போலே சொல்லிவிட்டார். உடனே அர்ஜுனன் திரும்பவும் ராமனுக்கு சந்தேகம் வருது. என்ன சொன்னார்? இப்போ ஜீவாத்மா சொன்னேன், இந்த பரமாத்மா ஜீவாத்மா ஒன்னிலையும் நிஜமா ஈசிக்கிறானா இல்லையான்னா ஈசிக்கவே இல்லடா. இவன் ஈசிக்கவே இல்லை. உலகமும் இவன்கிட்ட சேரு இருக்கு. சேரில நான் காலை வச்சாதான் அந்த சேரி என் காலில் ஒட்ட போறது. சேரா வந்து பண்ணுமா என்ன? இவன் போய் முள்ளு மேல காலை வச்சுட்டு முள்ளை குத்தி கொண்டு விட்டு முள்ளு குத்தி எடுத்துங்கிறான். இவன் வாசப்படியில கால் தறிக்கிட்டு தலையை அடித்து கொண்டு விட்டு வாசப்படி தறிக்கெடுத்துங்கிறான். உண்மையிலேயே எப்படி எல்லாம் இல்லையே. இவன் ட்ரெயினுக்கு லேட்டா போயிட்டு ட்ரெயின் போயிடுத்துங்கிறான். அதோட டயத்துக்கு இவன் போகல. அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற அந்நியாயத்தே பரமாத்மா சேத்து ராமா துக்கஸ்ய சந்ததி க்ஷயமேதி விஷாவேஷ சாந்தா விவபிஷூச்சிகாம். ராமனை பார்த்து கூப்பிடுறார், உன் சந்தேகம் எல்லாம் நியாயம். இன்னொருத்தனா இருந்தா இப்படி எல்லாம் சந்தேகம் கேட்டு இருந்தா நான் உனக்கு பாடம் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருப்பார். இன்னொரு வாத்தியாரா இருந்தா வசிஷ்டர் சொல்லல, சந்தோஷப்படுறார் அவர். நியாயத்தே பரமாத்மா சேது, ஒருவன் தன்னுடைய இருப்பு இருக்கிறதான பரமாத்மா தத்துவத்தை உணர்ந்து விடுவானேயானால் ராமா துக்கஸ்ய சந்ததிகி க்ஷயம் ஏதி. துக்கத்தினுடையதான அந்த தொடர்ந்து வந்து கொண்டிருக்க துக்கம் என்ன துக்கம்? ஜன்ம துக்கம், ஜரா துக்கம்,
ஜாயா துக்கம் என்று சர்வமும் துக்கம் தானே. அந்த துக்கசிய சந்ததி இருக்க, தொடர்ந்து அருந்து போகாமல் வந்து கொண்டு இருக்கிற துக்கத்தினுடைய தொடர்ச்சி இருக்க, அது இல்லாமலே போய்விடும். ஏன்னா ஈசனை இல்லை, எனக்கு அதுல பற்று இல்லை, ஆகையினால துக்கம் இல்லை. துக்கசிய சந்ததிக்கு க்ஷயமேதி எப்படின்னு கேட்க திருஷ்டாந்தம் சொல்றா. விஷாவேச சாந்தாவிவ விஷூச்சிகா, தேல் கொட்டிடுத்து. அதுக்கு இப்போ இந்த காலத்துல எல்லாம் மருந்து கண்டுபிடிச்சாச்சு, பாம்பு கடிக்கு தேலுக்கெல்லாம். அந்த காலத்துல மந்திரிப்பான். அவன் என்ன சொல்றான், விஷம் ஏறிடுது, தேலும் கொட்டுடுத்து, இல்லை ஏதோ ஒரு விஷ ஜந்து கடிச்சுடுத்து, பாம்பு கடிச்சு விட்டது. மந்திரிக்க நம்ம பார்க்கலாம். இந்த எங்க பக்கங்கள்ல உண்டு, இங்க கூட இருக்கும், எல்லா இடங்கள்லயும் இருக்கும். இந்த மஞ்சக்காமாலைக்கு மந்திரிப்பா. அவர் ஏதோ ஊசியை வச்சுட்டு எதையோ வச்சுட்டு ஒரு இலையை வச்சுட்டு நான் மந்திரிப்பா. மந்திரிந்தா எதிரில் ஒரு பாத்திரத்துல தண்ணீர் வச்சிருப்பா. அவர் எப்படி இவனை உட்காத்தி வச்சு, நோய்வாய்ப்பட்டவனை உட்காத்தி வச்சு அவர் ஏதோ மனசுக்குள்ள ஜபம் பண்ணிட்டே இருப்பா. இதனால இப்படி மந்திரித்து வந்து வருடி வைப்பார், மேலே வருடி தண்ணியில துவைப்பார். அந்த தண்ணி அப்படியே மஞ்சள் நிறமா மாறிடும். இவனிடத்தில் இருக்கிறதான அந்த மஞ்சள் அங்க போய் இறங்கி விடுறது. அது மாதிரி சொல்றாரு, உன்னிடத்துல இந்த அஜானத்தினாலே ஏற்றி பார்க்கப்பட்டதான பிரபஞ்சம் எல்லாம் எப்படின்னா இறங்கணும். பரமாத்மா தத்துவத்தை பார்த்தா இறங்கிவிடும். விஷம் இறங்கினா அப்பாடான்னு ரிலீஃப் கிடைக்கிறதா இல்லையா? தேல் கொட்டியோ பாம்பு கடிச்சோ ஏறின விஷம் இறங்கிடுத்துன்னா இவனுக்கு சந்தோஷம் இருக்கா இல்லையா? அதுதான் சம்சார பிரபஞ்சத்தினுடைய பாதிப்பு நீங்கினால் அதுக்கப்புறம் உனக்கு ஆனந்தம் தவிர வேற எதுவும் இல்லை என்பதற்காக சொல்றார். இந்த 3 ஸ்லோகங்கள்ல என்ன விஷயம் சொல்றாருன்னா 15, 16, 17 ஈசிக்கொள்றவன் ஜீவாத்மா, ஈசாமல் நிற்கிறவன் பரமாத்மா. இப்போ பரமாத்மாவுக்கு பந்தம் இல்லை, துக்கம் இல்லை, சுகம் இல்லை, எதுவுமே இல்லை அவனுக்கு. ஜீவன் வந்து ஈசி கொண்டு விட்டதனால இவனுக்கு துக்கப்படுகிறான். பாசபத்தகா ஜீவகா பாசமுக்தகா சதா சிவகா. அதனால உலகம் துன்பப்படுத்தவே இல்லை, உலகம் சுகத்தையும் கொடுக்கல. இவன் ஈசிக்கிறதுனாலதான் இதெல்லாமே வருது. ஈசிக்கொள்ளவில்லை என்றால் இது வந்து இவனுக்கு துக்கத்தையும் கொடுக்க போதில்லை, சுகத்தையும் கொடுக்க போவதில்லை. ஏனென்றால் எல்லாம் வேஷங்கள், எத்தனை மாற்றங்கள். இப்போ கடல் நீர் இருக்கு, அந்த கடல் நீரே மேகமாகி, அதுவே மழையாகி, அதுவே அருவியாகி, நதியாகி, அதுவே திரும்ப கடைசியில கடலை போய் அடையிறது இல்லையா? எத்தனை மாற்றங்கள், எத்தனை வேஷங்கள், எத்தனை நாமரூபங்கள், எத்தனை சக்தி, எத்தனை பலன்கள், கடைசியில ஆரம்பிச்ச யதாஸ்தானத்துல போய் சங்கமம் அடைகிறது இல்லையா? நம்ம வாழ்க்கையும் அப்படித்தானே என்கிறார் அவர். அதனால வாழ்க்கையே சர்க்குலர் மோஷன் தானே. நீ எங்கே இருந்து வந்தாயோ யதா விஸ்புலிங்கா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அந்த எரிஞ்சு கொண்டிருக்கிற கொல்லிக்கட்டையிலேருந்து திடீர்னு வெடிச்சு பரவுகிற தீப்பொறி போலேதான் வரா. மமைவ அம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா என்று சுவாமி கீதையில சொல்றார். என் அம்சம்ங்கிறார். என் அம்சம்னா அவர்கிட்ட இது வேறுபட்டது இல்லை என்பதற்காக சொல்லுகிறார். அதை அனுபவத்துல உணர வேணும் என்பதற்காக சொன்னார். உடனே இப்போ நீங்க என்ன சொல்றேன் ராமன் கேட்டான். அந்த பரமாத்ம தத்துவமானது எப்படி இருக்கு? அந்த பரமாத்மா தத்துவம் இருக்காது, பிரம்மம்னு சொல்றேன். அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு நாமரூபங்கள் நிச்சயம் கிடையாது இல்லையா? ஆமா. ஆனா அது இருக்கா இல்லையா அப்படின்னா, இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. எப்படி சொல்றேன் நீங்க? நீ நினைச்சாதான்டா. நீ தூக்கத்துல நீ இருக்கியா? நீ இல்லையா? சமாதியில இவன் இருக்கானா? இவன் இல்லையா? இருக்கவும் இருக்கான், இல்லவும் இல்லை. அது மாதிரி இந்த பிரம்மஸ்வரூபம் அது இல்லாத இடமே இல்லை. அப்படி இருக்கிற போது அதுதான் எல்லாமாக இருக்கு. அது எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு நீ கேட்கிற கேள்வியே தப்பு. அதுக்காக நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உனக்குள்ளதான் தெரிஞ்சுக்கணும்னு முதல்ல ஆரம்பத்திலேயே எடுத்து சொல்லிவிட்டார். அதை திரும்ப கேட்கிறான். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக எந்த முதல்லயே கேட்டானோ அவன் என்ன கேட்டான்? முதல்லயே எடுத்ததுமே இந்த சர்க்கத்தினுடைய முதல் ஸ்லோகத்திலேயே ஏஷ தேவகா கதிதோ யஸ்மின்யா தேவி முச்சரி, எந்த பரமாத்ம தத்துவத்தை தெரிந்து கொண்டால் நான் வந்து எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டவனாக ஆகலாமோ என்று கேட்டான் இல்லையா? அந்த பரமாத்மா தத்துவம் உனக்குள்ளதான் இருக்குன்னு எனக்குள்ள என்ன, நான் எப்படி எங்க போய் தேடுறது? வெளியில கெட்டு போன வஸ்துவை தேடுறதுக்கே என்னால முடியல, அதுவே கிடைக்க மாட்டேங்கிறது. எனக்குள்ள அந்தர்முகமா எப்படி போறது? ரெண்டாவது அதுக்கு ஒன்றும் ரூபம் இல்லைங்கிற, வடிவம் இல்லாத ஒண்ணு நான் எங்க எப்படி தேட முடியும்?
வடிவமற்ற ஒன்றை தேடவே முடியாது, ஜீவனுக்கே வடிவம் இல்லைங்கிறேன். இப்ப நான்கிறதே யாருன்னு எனக்கு புரியல, அதுக்கப்புறம் நான் பரமாத்மாவை தான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு கொஞ்சம் புரியும்படியா நீங்க சொல்ல வேண்டுமே. ஆகையினாலே அதுக்கு ரூபம் இல்லைங்கிறேன் இல்லையா? ஆமா, ரூபம் இல்லைங்கிற ஒரு ரூபம் இருக்கா இல்லையா? எதை வச்சு நீங்க ரூபம் இல்லைங்கிறேன் சொல்லுங்க நீங்க. அப்ப அதனுடைய உண்மையான அதுக்கு ஒரு ரூபம் இருக்கணுமா வேண்டாமா? அதை தெரிஞ்சுக்கணுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதீந்திரியமாக அது எப்படிப்பட்டதா இருக்கு? மனசுனாலே அறிய முடியாது, வாக்குனாலே அறிய முடியாது, எதனாலேயும் அறிய முடியாது. எதோ வாச்சோனி பிராப்பிய மனசா. அப்புறம் அது என்னதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சுக்கணும் இன்னொருத்தவங்கிட்டையும் சொல்ல முடியாது என்று கேட்டான். அதற்கு பதில் சொல்ல போறார். 18வது ஸ்லோகத்துல ராமன் கேட்கிறான், ஸ்ரீராம உவாச்சா. ஏன் கேட்கிறாங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நியாயத்தே பரமாத்மாச்சே. ராமா, இந்த துக்கம் எல்லாம் உன்னை விட்டு போய்விடும் சொன்னீரோனோ, அந்த பரமாத்மா எங்க இருக்கார், எப்படி இருக்காருன்னு தான் ஆரம்பத்துல கேட்டேன். அவரை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? நான் உனக்குள்ள முதல்ல இருக்காரு தெரிஞ்சுக்கோ. அதாவது துருவன் மாதிரி முதல்ல எனக்குள்ள கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு பிரகலாதன் போல எங்கும் வாசுதேவ சர்வமிதின்னு தெரிந்து கொள்ளலாம். அதுக்காக சொல்ல போறார். ராமன் கேட்கிறான், ஸ்ரீராம உவாசாம் ரூபம் கடயமே பிரம்மன் யதாவத் பரமாத்மனஹ யஸ்மின் திருஷ்டே மனோமோகான் சமக்ரான் சந்தரிஷ்யதி. ரூபம் கதயமே பிரம்மன். பிரபு, நீங்கள் எங்கள் பிரம்மனிஷ்டரே, நீங்கள் எனக்கு ரூபம் கதையா. யதாவத் பரமாத்மனகா ரூபம் கதையா. பரமாத்ம தத்துவத்தினுடையதான வடிவத்தை எனக்கு எடுத்து சொல்லணும், நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். நீங்க யாருக்கு பாடம் நடத்துறேங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான காரியம் என்ன தெரியுமோ? ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்துறது தான் கஷ்டம். எம்ஃபில் கஷ்டமே கிடையாது. இந்த சின்ன குழந்தைகளுக்கு பாடம் நடத்துறது கஷ்டம். அதுபோல நான் அரிச்சுவடி கிளாஸ்ல இருக்கேன், எனக்கு சொல்லுங்க நீங்க என்று கேட்கிறான் ராமன். பரமாத்மானகா, பரமாத்மாவினுடையதான ரூபம் கதையா, அதை சொல்லுங்க. யதாவது கதையா, அது எப்படி இருக்கோ அப்படியே சொல்லணும். அதனால அதுக்கப்புறம் அது நீங்க மாறுபட்டு அன்னைக்கு அப்படி சொன்னேன் நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அது அப்படி இல்லை, அது வேறுபட்டதா இருக்குன்னு இன்னொரு நாளைக்கு பார்த்து சொல்லக்கூடாது. இல்லை இன்னொருத்தர், இன்னொரு குரு, இன்னொரு ஞானி, இன்னொரு அபரோட்ச சாட்சா்காரம் பெற்றவர், அவர் அந்த வசிஷ்டர் சொன்னபடி எல்லாம் கிடையாது, இப்படித்தான் இருக்குன்னு யாரும் சொல்லக்கூடாது. அதுக்காக கேட்கிறேன், யதாபத்து அது எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். பரம் ஆத்மனஹா, ஜீவாத்மாவுக்கும் தாண்டி ஜீவாத்மாவனுடைய இருப்புக்கும் காரணமான இருப்பாக இருக்கிற அந்த பரமாத்ம தத்துவம் எப்படி இருக்கு? கதையா ரூபம் கதையா, ஹே பிரம்மன்னு கதையா, மே கதையா, யாருக்கு சொல்றேன்னு நினைச்சுட்டு நீங்க சொல்லணும். இதோ இங்க விஸ்வாமித்திரர்ல இருந்து எத்தனை மகான்கள் கூடி இருக்கா, பாமரர்களும் இருக்கா, எங்க அப்பாவும் இருக்கா, அம்மாவும் எல்லாமும் இருக்கா, என் சகோதரர்களும் இருக்கா, நானும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நான் உங்களிடத்துல வேதாந்த பாடம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேனே தவிர பூர்ணமா படித்ததில்லை. ஆகையினால எல்லாருக்கும் புரியறத நீங்க சொல்லிக் கொள்ளும்படியாக நீங்க சொல்லணும், அவ மனசுல வாங்கி கொள்ளும்படியாக நீங்க சொல்லணும். நீங்க எங்கேயோ ஒரு உட்டோபியால சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்து நீங்க இங்க சொல்லக்கூடாது, எங்க நிலைக்கு இறங்கி சொல்லுங்க என்று முதல் வரியில கேட்கிறான். ரூபம் கச்சயமே பிரம்மன் யதாவத் பரமாத்மனஹ யஸ்மின் திருஷ்டே மனோமோகான் சமக்ரான் சந்தரிஷ்யதி. நீங்க சொன்னேல தெரிஞ்சுக்கிறதுக்கு பலன் சொல்றான் ராமன் கேட்கிறான். நீங்க என்ன சொன்னேன்? யஸ்மின் திருஷ்டே, எதை அறிந்து விட்டால், எதை பார்த்து விட்டால், நம்ம சாஸ்திரங்களுக்கே தர்சனங்கள்னு தானே பேரு, ஷட் தர்சனம்னு தானே பேரு. அப்படிப்பட்டதான அந்த தர்சனம்ங்கிற போது பார்க்கறதுக்கு தான் தர்சனம். கடையில பார்க்கிறோம், பார்த்த ஒரு வஸ்துவை பார்க்கிறோம், ஒரு புடவை கடைக்கு போறோம், துணி கடைக்கு போறோம், ஷோகேஸுக்குள்ள வச்சிருக்கிறத பார்த்து நம்ம அது நம்மளை அப்படியே கவர்ந்து விடுறது இல்லையா? அந்த கவர்ச்சி இருக்கா இல்லையா? அப்போ பார்த்தா தானே கவர்ச்சி. அப்போ ரூபம் இல்லாத ஒன்றை எப்படி பார்க்க முடியும்? அதனால நான் கேட்கிறேன், அதுக்கு ரூபம் எப்படிப்பட்டது? ரூபம் இருக்கணும். அது எப்படிப்பட்ட ரூபம்? யஸ்மின் திருஷ்டே மனோமோகான், எந்தெந்த பரமாத்ம தத்துவத்தினுடைய ரூபத்தை திருஷ்டே பார்த்து விட்டால், ஏன்னா ரூபம் கதையேன்னு சொல்லிட்டான்.
அந்த ரூபத்தை தான் திருஷ்டி பண்ண முடியும். ரூபம் இல்லாத ஒன்று நீங்க முடியாது. ஆனா இங்க பார்க்கிறேன், நீங்க அடிக்கடி சொல்ற அதை தஸ்மின் திருஷ்டே பராபரே என்று உபனிஷத் சொல்றது. அதனால பரபிரம்மம் அபரபிரம்மம் பராபிரகிருதி அபராபிரகிருதி ரெண்டையும் பார்க்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுறது. அப்போ அது பார்க்கிறான்னு சொல்லப்படுற போதே அங்க அதுக்கு என்ன அர்த்தம்? பார்க்கிறான் என்று தெரிகிறான், அறிந்து கொள்ளுகிறான் என்றெல்லாம் சொல்லப்படுறதே திருஷ்டே. எஸ்மின் எதை தெரிந்து கொள்வதனாலே, எதை பார்ப்பதனாலே, எதை அறிவதனாலே? மனோமோகாது, இந்த மனமானது எல்லா மோகங்கள் இருந்தும் சோகங்கள் இருந்தும் மயக்கங்களில் இருந்தும் சமக்ரானு முழுமையாக கொஞ்சம் கூட மிச்சம் மீதி இல்லாமல் சுவடு இல்லாமல் அவனை அழித்து விடுகிறான். சந்தரிஷ்யதினா என்ன அர்த்தம்? மோகக்கடலை கடந்து விடுகிறான். எல்லாவற்றிலிருந்து கடந்து விடுகிறானோ அதை எனக்கு சொல்ல வேணும். ஆகையினால் அந்த ரூபத்தை எனக்கு சொல்லணும், கையில பிடிச்சு கொடுக்கணுங்கிறான். குழந்தைய அழிச்சுட்டு எக்ஸிபிஷனுக்கு போறோம், அங்க பார்த்தா நிறைய கடைகள்லாம் இருக்கு. அதை பார்க்கறது, ஐயோ இந்த டாய் வேணும் அந்த டாய் வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்கறது. இது குழந்தையோட தரிசனம். அப்பாவோட தரிசனம் வேற. அப்பா பார்க்கிற போது அந்த அப்பாவை கவர்றது அந்த பொம்மைகள் எல்லாம் இல்லை, இந்த குழந்தையத்தான் கவர்றது. அதனால அப்பாவோட அதைத்தான் நம்ம இங்க அடிப்படையாக பார்க்க வேண்டியது. அப்பாவோட பிரபஞ்சம் வேற, குழந்தையோட பிரபஞ்சம் வேற. அப்பிரபஞ்ச சிட்டி பண்ற பிரபஞ்சம் வேற. அப்பாவோட தரிசனம் வேற, குழந்தையோட தரிசனம் வேற. அப்பாவும் பார்க்கிறார் பொம்மைய, அப்பாவை அது கவரல. குழந்தை பார்த்ததும் வேணும்னு அழுது அடம் பிடிக்கிறது. அங்கேயே உட்கார்ந்து அடம் பிடிச்சா ஐயோ சனியன் அப்படின்னு வச்சிருந்தாலும் அந்த டாயர் பொம்மையை அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்கிறான். இப்போ அந்த தரிசனத்துக்கு பலன் என்ன? கையில கிடைக்கணும். அதனால இந்த குழந்தைக்கு ஒரு ஆனந்தம் உண்டாருது. அது கையில வச்சு அது 2 நாளைக்கு வைக்கிறது, 3ஆம் நாள் உடச்சுட போறதுங்கிறது அடுத்த காரியம். ஆனால் அது கிடைச்சுதான் இல்லையா? கிடைக்கணும் தர்சனம். அதனாலதான் நம்ம சாஸ்திரங்களுக்கே தர்சனம்னு பேரு, ரெவலேஷன். அதை பார்க்கிறது, பார்த்தா கிடைச்சுடுத்து அப்படின்னா ஆனந்தம். அது போல கிடைக்கணும் எனக்கு சும்மா. அதனால்தான் மே கதையே பிரம்மன்னு கதையே யதாவது கதையே பரமாத்மனகா சுரூபம் கதையே என்று கேட்டான் முதல் வரியில. அது கிடைச்சி எனக்கு அனுபவத்துல உணர்ந்து நான் அப்படியே அதிலேயே ஆழ்ந்து போகணும். அதனுடைய பயன் எனக்கு கிடைக்கணும். அதை என் கையில பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ சுவாமி 9வது அத்தியாயம் ஆரம்பிக்கிற போதே சொல்லுவார், அவர் இதோப்பா உனக்கு அப்படியே கையில நெல்லிக்கனி ஆப்பிள் பழம் கொடுக்குற மாதிரி இந்த ஆத்ம தத்துவத்தை பிடிச்சு கொடுக்குறேன் என்று சொல்றார். அது மாதிரி எனக்கு பிடிச்சு கொடுங்கோ. இங்க பாடம் கேட்டது தானே அங்க கிருஷ்ணாவதாரத்துல சுவாமி சொல்ல போறார். இங்க கேட்கிறான், யஸ்மின் திருட்டே மனோ மோகால். அடிச்சுடுத்துன்னா காணா போயிடுறது, அழுக காணா போயிடுறது, அப்புறம் சந்தோஷம் தான் மிஞ்சிருது. அதுபோல இந்த பரமாத்மா தத்துவம் கிடைச்சு விட்டால் அப்புறம் மோகம் போயிடுது, எல்லாத்தையும் கடந்து விடுகிறான். சோகம் போயிடுது, ஆனந்தத்துல இருக்கான் இல்லையா குழந்தை மாதிரி, அதை எனக்கு சொல்லுங்கள். இதுதான் ராமனுடைய கேள்வி 18வது ஸ்லோகத்துல. ரொம்ப அற்புதமான கேள்வி. ரூபம் கதயமே பிரம்மன் யதாவது பரமாத்மனகா யஸ்மின் திருட்டே மனோமோகான் சமக்ரானு சந்தரிஷ்யதி. வசிஷ்டர் 19லேருந்து ஆரம்பிச்சு 25வது ஸ்லோகம் வரையில் 7 ஸ்லோகங்கள்ல அந்த பிரம்மத்தினுடைய ரூபத்தை வர்ணிக்கிறார். பரமாத்மாவை கேட்டானே, பரமாத்மா யதாபத்து, பரமாத்மாவினுடைய ரூபம் கதைய யதாபத்து கதையே நானே 7 ஸ்லோகங்கள்ல ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார். ரொம்ப அழகு, ரொம்ப லாஜிக், ரொம்ப இன்டெலெக்சுவல் பிளேன்ல இருந்து வர்ணிக்கிறார். யாரும் இதை மறுக்க முடியாதபடி வர்ணிக்கிறார். பல சாஸ்திரங்கள்ல தேடினா கூட கிடைக்காததான 7 ஸ்லோகங்கள். இதுதான் சப்தபதி. இப்போ ருக்மிணி 7 ஸ்லோகம் அனுப்பிச்சா கிருஷ்ணனுக்குன்னு சொன்னால், ஜீவாத்மா தான் ருக்மிணி, பரமாத்மா தான் கிருஷ்ணன். அவன் அடையறதுக்கு அவன் சொன்னாள் இல்லையா, அங்க சொல்ற போது கூட அவள் என்ன சொன்னா, என்று கேட்டேன். கேட்டது மனசு உன்னிடத்துல போய்விட்டது என்றாலும் இப்ப கேட்கணும். கேட்டப்புறம் தான் பார்க்கணும்னு ஆசை, அப்புறம் பார்த்தவர்கள் அதை அனுபவிக்கணும்னு ஆசை. அனுபவிச்சுட்டா இந்த அனுபவத்திலேருந்து இறங்குறதுக்கே விடுறதுக்கே மனசு இல்லாமல் போடுது. இதான் இந்த கிருஷ்ணானுபவம் தான் இந்த ஆத்மானுபவம். அதுக்காகத்தான் இங்க கேட்கிறார். இது ஒரு சப்தபதி. ஜீவாத்மாவான இவனை
பரமாத்மாவின் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது. கல்யாணத்தில் சப்தபதி ஆனாதானே கல்யாணமே செல்லுபடியாகும் என்று சொல்றோம். அந்த மந்திரங்களே எவ்வளவு அற்புதமான அர்த்தத்தோடு இருக்கு. அது மாதிரி இங்க ஒரு சப்தபதி எடுத்து வைக்கிறார் வசிஷ்டர். ஜீவனை பரமாத்ம தத்துவத்தோடு கொண்டு போய் சேர்க்கிறதான இடம் ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ வசிஷ்ட உவாச்ச தேசாத் தேசாந்தரம் தூரம் பிராப்தாயாக சம்விதோ வபுஹு நிமிஷேனைவ யன்மத்யே தத்ரூபம் பரமாத்மனஹ. தத்ரூபம் நான் இப்ப சொல்றேன், நாம நன்னா மனசுல வாங்கிக்கோ, அதுதான் பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம். அப்படின்னா என்னன்னா தேசாத்து தேசாந்தரம் தூரம். இவன் என்ன பண்ணுகிறான், இப்போ மத்திக்கரையிலேருந்து மல்லேஸ்வரம் போறான், பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போறான். தேசாந்தரம் போறான் இல்லையா. சம்பித் யாரு, சம்யக் விதா இந்த ஜீவன், இவனுக்கு பேரு சம்பித்னு பேரு. வபுகு இந்த சரீரத்தோடு போறான். இங்கேருந்து அவன் நடந்து போறான், ஸ்கூட்டர்ல போறான், சைக்கிள்ல போறான், கார்ல போறான், ரயில்ல போறான், பஸ்ல போறான், விமானத்துல போறான், எப்படியோ போறான். தேசாத்து தேசாந்தரம் தூரம் பிராப்தாயாக சம்விதோ வபுகு நிமிஷேனைவ யன்மத்யே தத்ரூபம் பரமாத்மனஹ. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தூரம் இருக்கு பத்தியா, அதுதான் பரமாத்ம ஸ்வரூபம். இப்ப போனது, அதாவது என்ன அர்த்தம், தூரமே கிடையாது. எப்படி தூரம் இருக்க முடியும் சொல்லி பாருங்க நீங்க. நான் இங்க இருந்த நான் தான் அங்க போயாச்சு, இங்க இருந்த நான் அங்க போன பிறகு எனக்கு அதுக்கு என்ன தூரம் இருக்கு? தூரம்ங்கிறது ஸ்தூல பிரபஞ்சத்துல தான் இருக்கு. இங்க இருந்து 4 கிலோமீட்டர் இருக்கு, 3 கிலோமீட்டர் இருக்கு, 400 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த தூரமே ரிலேட்டிவ் இல்லையோ. தூரமே இந்த பஸ்ல போனா இங்க இருந்து பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு பஸ்ல போறதுக்கு இத்தனை நேரம் ஆகுது, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல போனா இத்தனை நேரம் ஆகுது, இதே ஏரோப்ளைன்ல போனா இத்தனை நேரம் ஆகுது. தூரம் இருக்கு. அப்போ அந்த போறது யாரு? இந்த தூரம் என்ன? இந்த தூரம்ங்கிறத கடக்கிறானே இவன். நிமிஷேனைவ யன்மத்யே, ஒரு நிமிஷத்தினால, ஒரு நிமிஷத்துல தனி கடந்து விடுகிறான். அது காலமே கிடையாது, தேசமே. இவன் இப்போ நான் இங்க இருந்து ஆஃபீஸுக்கு போகணும், எங்கள் நடந்து போகிறேன். எங்கள் ஆஃபீஸு எங்கள் ஆற்றுலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நான் இங்கேருந்து நடந்து நான் போக போகிறேன். நான் கிளம்பியாச்சு, கிளம்பி போகிறேன். போகிற போது என்ன ஆகுது, ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரோடு லெஃப்டில் திரும்பும், ரைட்டில் திரும்பும், நேராக போகும், அங்கெல்லாம் போகிறது இல்லையா. அப்போது நான் லெஃப்ட் டர்ன், உடனே ஆர்மியில் ஜவான் கமாண்டர் அங்கேருந்து எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன், ஸ்ட்ரைட், அபவுட் டர்ன் அப்படின்னு எல்லாம் அதானே சொல்கிறோமோ. எனக்கு நானே சொல்லிக்கிறேனோ இல்லையே. ஏன்னா நான் போற போதே இந்த சரீரம் ஜடம் தானே. இந்த ஜடமா இருக்கிற சரீரம் அதுவே லெஃப்ட்ல திரும்புறது பழக்க தோஷத்தினால. அதுவே எங்க ரைட்ல திரும்பணுமோ திரும்புறது, எங்க நேரம் போகணுமோ போறது, அது நேரம் போய் அந்த இடத்த அடையிறது. ஏன் அடையிறதுங்கிறத யோக சாஸ்திரம் சொல்றது. இவன் எப்போ வீட்டிலேருந்து நினைச்சானோ கிளம்பணும், ஆபீஸ் போகணும்னு, இந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவன் போயாச்சு முன்னாடியே. இவன் அங்க போயாச்சு, தூரமே கிடையாது, உடல் தான் அங்க போறது. இப்ப தூரம் நிஜமா பொய்யா? இதுக்கு பேரு சம்ஸ்கிருதத்துல சாகாச்சந்திர நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம் சொல்றது. 3ஆம் பேர பாட்டி பேரனை பார்த்து கூப்பிட்டா, ஏய் வாசல்ல போய் பாடுறா, 3ஆம் பேர தெரியறதா பாடுறா அப்படிங்கிறா. மேற்கு வானத்துல சூரியன் அஸ்தமிக்கிற போது அந்த 3ஆம் பிறையானது தெரியும். 3ஆம் பிறையை பார்த்தா விசேஷம், அது பரமேஸ்வரன் தன் சிரசுல சூடி கொண்டு இருக்கா அப்படின்னு. அது போய் பார்த்தான். பார்த்துட்டு தெரிஞ்சுடுத்து அவனுக்கு. ஒன்றும் மேகம் மறைக்கல, ஒன்றும் மறைக்கல, ஸ்கை கிளியரா இருக்கு, தெரிஞ்சுடுத்தோம். பாட்டி பாட்டி வாங்குவோங்க வாங்குவதோ தெரியறது நன்னா தெரியறது வாங்குவோங்கிறான். பாட்டி வரா. பாட்டிக்கு கொஞ்சம் வயசு வேலை ஆயிடுது இல்லையா, கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு வெள்ளை எழுத்துக்கு போட்டுட்டு பார்க்கறான். பார்க்கிற போது எங்கடான்னு கேட்கிறா. இதோ பாட்டி, அது ஒரு பெரிய 7 மாடி கட்டடம் தெரியுது பார்த்தீங்களா? ஆமா. அந்த கட்டடத்துக்கு மேல பக்கத்துல பாருங்க ஒரு தென்னை மரம் இருக்கா இல்லையா? ஆமா. இந்த தென்னை மரத்துக்கு முனையில அந்த ஒரு மட்டை பாருங்க மேற்க பக்கமா ஒண்ணு வளைஞ்சு இருக்கு இல்லையா? ஆமா. அதுக்கு மேல தெரியறதா பாருங்கோ அப்படின்னா. அதோ பாருங்க அங்க காக்கா உட்கார்ந்து இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னா. ஆமா அதுதான் நீங்க பாருங்க
அப்படிங்கிறான். அந்த அந்த ஓலைக்கு நுனியில பார்த்தெல்லாம் தெரியறதா, நான் தெரிஞ்சுடுத்துனான்னு பாட்டி கன்னத்துல போட்டுட்டு ஸ்லோகம் எல்லாம் சொல்றான். இப்ப என்ன கேள்வி, இந்த கட்டடத்துக்கும் இந்த தென்னமட்டையினுடைய ஓலைக்கும் ஓலையினுடைய நுனிக்கும் வானத்தில் தெரிய சந்திரனுக்கும் தூரம் எவ்வளவு? அதான் பிரம்மஸ்வரூபம். தூரம் உண்டா, தூரம் கிடையாதா? அங்க போனாதான் அது எனக்கு விஷயமாகும். யோக சாஸ்திரத்தில் நாம் அடிக்கடி பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன, நான் ஒரு ஆப்பிள் பழத்தை பார்த்து நான் ஆப்பிள்னு தெரிஞ்சுக்கிறேன்னா நானே ஆப்பிள் ஆனாதான் அந்த ஆப்பிள் எனக்கு விஷயமாகும். நான் ஒரு வஸ்துவை பார்த்து அந்த வஸ்துவாகவே நான் மாறலேன்னு சொன்னா அதான் சேத்தனம். அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். இந்த அத்தியாயம் ஆரம்பிச்சதுலேருந்து கூட சைத்திய பிரபஞ்சம்னா என்ன, சித்து சிட்டி பண்றது. நானே சித்தாகி சித்தே அந்த வஸ்துவாகி அந்த வஸ்துவே தனக்கு எனக்குள்ள திரும்ப ரிட்டர்ன்ல பிரதிபலிக்கிறது இல்லையா, அதுதானே வஸ்துவானது. இப்போ இந்த தூரம் எங்க இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? இந்த டிஸ்டன்ஸே இல்லையே. அப்போ அந்த டிஸ்டன்ஸுக்கு இருக்கே அதான் தூரம், அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்றார். நிமிஷேனைவ என் மத்திய, ஒரு நொடியில தெரிஞ்சிருத்து பாட்டிக்கு அந்த சந்திரன், மூன்றாம் பிற சந்திரன் ஒரு நொடியில தெரிஞ்சிருத்து. அவ்வளவு தூரத்தை எப்படி டிராவல் பண்ணினா? தூரமே இல்லை. ஆனா தூரம் இருக்கு, நீங்க அளக்க முடியுமா? எத்தனை கிலோமீட்டர்? இந்த தென்னை ஓலைக்கும் இந்த பாட்டி நிற்கிற இடத்துக்கும் அந்த ரோடுக்கும் அந்த இடத்துக்கும் அந்த கட்டடத்தினுடைய உயரத்துக்கும் அதுக்கு மேலே தெரியுதான ஆகாசத்தில் தெரிகிற சந்திரனுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்? அத்தனை டிஸ்டன்ஸ் இப்போ இருக்கா இல்லையா? இல்லவே இல்லை, இருக்கவே இருக்கு. இப்போ தெரியுது அந்த டிஸ்டன்ஸ் இவன் கடந்து போயிட்டானா இல்லையா, போயாச்சா இல்லையா? அதைத்தான் சொல்றார். தேசாது தேசான் தூரம் சம்பிதோ வபுகு நிமிஷேனைவ யன் மத்யே தத்ரூபம் பரமாத்மனாம். அதோடு இல்ல, மனசுனால ஒரு நொடியில எங்கெல்லாமோ போய்விடுறோமே, தூரமே இல்லையே. நான் இருக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கேன், எங்கேயோ போயிடுறோம். நாம விழிப்புல வச்சுக்கோங்க, விழிப்பு நிலையிலே பகற்கனவு காண்றான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நொடியில பகற்கனவுல பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் போறானே, எப்படி போறான்? வாக்கு ஜாலம். எப்படி தெரிஞ்சுக்கிறது? எங்கேருந்தோ வெளிநாட்டிலேருந்து கால் வருது, இப்போ வாட்ஸ்அப் வந்தாச்சு, அங்கேருந்து பேசுற அவளே வாய்ஸ் காலில் பேசுறான். அவளே பேசுற போது அவளோட ரூபத்தை பார்க்கிறோம், லண்டன்லேருந்து பார்க்குறான். இப்போ ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தூரம் என்ன அப்படின்னா அதான் பிரம்மஸ்வரூபம். இந்த வாக்ஜான் தெரிஞ்சுக்கிறவன் எப்படி? அதே மாதிரி தான் இங்க. நான் இப்போ இங்கேருந்து லண்டனுக்கு போனேன்னா, இல்லை மனசு போச்சா, இல்லை உடம்பு போச்சா, அறிவு போச்சா, எது போச்சு? அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தூரம் என்ன? தூரம் இருக்கா இல்லையா? இப்ப நானே என் கைக்குள்ள இருக்க, என் கையில இருக்கிற மொபைல் போன்ல லண்டன்ல இருந்து பேசுற அந்த மாமியோட நான் பேசிட்டு இருக்கேனே அப்படின்னா ரொம்ப அழகா பாபா சொன்னார். When the road ends and the goal is gained, the pilgrim to that he has traveled only from himself to himself. இதை விட அழகா யாருமே சொல்ல முடியாது. அவ்வளோ அழகா பாபா சொல்லியிருக்கா. When the road ends, நான் பயணம் பண்றேன், இந்த ரோடு முடிஞ்சுடுத்து, அந்த goal is gained. அந்த எதுக்காக எதை பார்க்கணும்? இந்த சந்திரனை பார்க்கணும், இல்லை ஏதோ ஒன்றை பார்க்கணும், ஏதோ மொபைல் அவளை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? கோல் கெயின்டு. த பில்கிரிம் டு ட்ரூத். அதுபோல இந்த சத்தியத்தை நாடி பரமாத்ம தத்துவத்தை நாடி போகின்றவனான இந்த சாதகன் இருக்கானே, அவன் என்ன பண்றான்? ஃபைன்ஸ். இப்போ அந்த பரமாத்ம தத்துவத்தை உணர்ந்து விடுவானால் தட் ஹி ஹஸ் டிராவல்ட் ஒன்லி ஃப்ரம் ஹிம்செல்ஃப் டு ஹிம்செல்ஃப். நம் தன்னிடத்திலிருந்தே தான் பயணம் பண்ணி தன்னையே அடைந்திருக்கிறான் என்பதாக சொல்றார். அதை அழகா ஒரு தமிழ் நூல் ஒழுவில் ஒடுக்கம்னு பேரு. அதை வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அவர் காலத்தில் அதை பப்ளிஷ் பண்ணினார். அவர் காலத்தில் இப்போ மெட்ராஸில் ஒரு அச்சுக்கூடு, அந்த காலத்தில் அச்சு கோத்து பண்ணுற காலத்தில். அதுக்கப்புறம் ரமணருக்கு அதில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. ரமணர் சொல்லி ரமணாசிரமத்தில் இப்போ அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கா. என்ன சொல்றாருன்னா, மற்றவர் சொல்றதெல்லாம் இப்படி நடந்து எப்படி போறோம்னா, முன்னே நடவா வழி ஒருவன் சொல்ல தடுமாறியாதார். வசிட்டர் சொல்றவர் இப்ப யாரவர் அப்படின்னா, வசிட்டர் கண்டவர் பிண்டு சொல்லுகிறார். எல்லாவற்றையும் கடந்து போனவர்,
இங்க சொல்ற சந்தரிஷ்யதி சமக்ரானு சந்தரிஷ்யதி மனோமோகானு சமக்ரானு சந்தரிஷ்யதின்னு கேட்டான். எந்த பரமாத்ம தத்துவத்தை பார்ப்பதனாலே அவன் முழுமையாக இந்த சோக கடலிலிருந்து சம்சார பிரபஞ்சத்திலிருந்து பிறவி பெருங்கடலில் இருந்து விடுபடலாமோ என்று கேட்டானே, அந்த விடுபட்டவர் இவர், கடந்த அக்கறைக்கு போனவர் இவர். அவர் சொல்லுகிற வார்த்தை அது. அதனால அப்படி இல்லாத வார்த்தையெல்லாம் வார்த்தை இல்லைங்கிறார். முன்னே நடவா வழி ஒருவன் சொல்ல, யாரான இந்த வழியில போயிருக்காரோ யாரோ ஒரு சில பேர் தான் போயிருக்காரு. அதனாலதான் இது ஒற்றையடி பாதைன்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த வேதாந்த மார்க்கமே ஒற்றையடி பாதை, தனியா தான் போகணும். கூட யாரும் அடிச்சுன்னு போறது, அவரை பாதி வழியில எல்லாருமே திரும்பிடுவா. கஜேந்திரனை காப்பாற்ற போய் யார் கடைசி வரியில் இருந்தா ஒத்துருமே இல்லை, அவன் தான் மிஞ்சினான். அது மாதிரிதான் மனித வாழ்க்கையும் கூட. முன்னே நடவா வழி ஒருவன் சொல்ல அவனே போனது கிடையாது, அந்த வழியை அவன் காமிச்சு கொடுக்குறான். அப்படி இல்லை இங்க வசிஷ்டர் சொல்றது. தான் கண்டு அனுபவித்து கடந்து போன வழியை காண்பிக்கிறார். முன்னே நடவா வழி ஒருவன் சொல்ல நடந்து தடுமாறி நொந்து அறியாதார். அவன் போய் போய் நொந்து அறியாத லட்சியமே கிடையாது. அதான் சாது சங்கம்னு சொல்றார், சச்சாஸ்திரம்னு சொல்றார். அந்த சாது சங்கத்துக்கு போனால் அவன் வழி காண்பிப்பான். காண்பிக்கிற போது நீ போக வேண்டிய மார்க்கம் இது. அதான் பில்கிரிம் டு ட்ரூத் என்று பாபா சொன்னார் இல்லையா? அந்த பாதையில இவன் காமிச்ச பாதை இதைத்தான் அந்த 7 ஸ்லோகங்கள்ல காமிச்சு கொடுக்கிறார் இங்க வசிஷ்டர். அதுல பயணம் பண்ணுகிறான். when the road ends, goal gained, pilgrim to truth. என்ன அவனுக்கு அனுபவம் கிடைக்கிறது? finds that he has traveled from himself to himself. ஒண்ணுமே வேண்டாம். தினம் தினம் நம்ம லைவா டிவியில பாக்குறோம், எங்கேயோ நடக்கிற கிரிக்கெட் மேட்ச், கணக்கற்ற மைல்கள் தூரம் இருக்க மேட்ச் பார்த்துட்டே இருக்கோம். தூரம் இருக்கா இல்லையா? அப்ப தூரம் இருக்குன்னா எனக்கு தெரியுது, அந்த டிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா? இதுதான் நிஜம், எது அதுதான் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு இங்க எடுத்து சொல்றாரு அவர். ஒண்ணுமே வேண்டாம், நான் போறேன் சார், இங்க இருந்து இப்ப ட்ரெயின்ல ரிசர்வ் பண்ணிட்டேன். நான் சென்னைக்கு போகணும் கல்யாணத்துக்கு, ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணேன். ராத்திரி 10:30 மணிக்கு ட்ரெயின். நான் ஸ்டேஷனுக்கு போனேன், போய் ட்ரெயினில் ஏறினேன். எனக்குன்னு ரிசர்வ் பண்ணியிருக்கிற பர்த்தில் போய் படுத்துண்டாச்சு. காலம்பர ட்ரெயின் வந்து நேராக சென்ட்ரலில் போய் இறங்கிட்டு மெட்ராஸில் இறங்கி நான் எங்கே போகணுமோ போனேன். போயிட்டு கல்யாணம்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ராத்திரியே கிளம்பி மறுநாளைக்கு காலம்பர பெங்களூர் வந்துட்டேன். என்ன சார் உங்களை நேற்றுக்கு முழுக்க நான் வந்து பல தடவை ஃபோன் பண்ணேன், உங்களை காணோம். அப்புறம் தான் சொன்னால் நீங்கள் ஊரில் இல்லை, சென்னை போயிருக்கேன், எப்போ வந்தேன்னா இல்லை சார் ஒரு மேரேஜ் அதுக்காக முந்தா நான் கிளம்பி போனேன், நேற்று நைட்டு கிளம்பி இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறார். நிஜமா யோசனை பண்ணுவோம், நாம போனோமா, நாம வந்தோமா? இந்த உடம்பு போச்சு, உடம்பு வந்தது, இப்போ அந்த டிஸ்டன்ஸை கடந்தது எது? யோசிச்சுனா சுவாமி கீதையில் அழகா சொன்னா, நவத்வாரே புரே தேகி நைவ குர்வன்ன காரயன்னு. இவன் ஒண்ணுமே பண்றது இல்லை, போற ட்ரெயின்ல ஏறி படுத்துன்றதுதான் காரியம், திரும்பி வர ட்ரெயின்ல ஏறி படுத்துன்றதுதான் காரியம். ட்ரெயின் அங்க போச்சு, இவனை இறங்கினார், ட்ரெயின் இங்க வந்தது, இவர் இறங்கினார். ஆகையினால இத்தனை தூரத்தை இவர் கடந்து போனாரா? இப்ப இந்த தூரம்ங்கிறது நிஜமா பொய்யா? அதுதான் பரமாத்ம ஸ்வரூபம். நிமிஷேன இவன் மனசாலேயே போயிடுறான். இங்க கிளம்பினதுமே இவன் கல்யாண மண்டபத்துக்கு போயிடுறார். கல்யாண மண்டபத்துல முடிச்சுட்டு கிளம்பினதுமே அவர் ஆத்து ஞாபகம் வந்து ஆத்துக்கு வந்துடுறார். அதுக்கப்புறம் தான் ஸ்தூலமான சரீரம் வருது. இவன் முன்னாடியே வந்துடுறான். இவனுக்கு டிராவல் பண்றதுக்கு தேசம் கிடையாது, காலம் கிடையாது, புருஷன் கிடையாது. சொப்பனத்துல எவ்வளவு தூரம் போறோம், எங்கெல்லாமோ போறோமே. அங்க அந்த டிஸ்டன்ஸ் என்னாச்சு? சொப்பனத்திலேயே எத்தனையோ ஊர்களுக்கு அவன். அப்போ என்ன ஆகுது? கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறான் அந்த பையன், பார்த்துட்டே தூங்கி போயிட்டான். கனவுல இவன் எழுந்து யாரோ அவன் ஃப்ரெண்டோடு போகணும்னு அப்பாட்ட சொல்லி கம்பல் பண்ணி டிக்கெட்டு வாங்கி கொடுத்துட்டான். யார் டிக்கெட்டு? அவனுக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்கிறது கிரிக்கெட் மேட்ச்சு. நேராக ஃப்ளைட்டில் ஏறி கிளம்பி போகிறான், ஏர்போர்ட்டில் இறங்குறான், ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கான். அங்கே போய் இறங்கி குளிச்சுட்டு அவசரமாக எந்த இடத்துல இந்த மேட்ச் நடக்கிறதோ அந்த ஸ்டேடியத்துக்கு போகிறான். போய் உட்காந்தே எல்லாத்தையும் பார்த்துட்டு வரான். இப்போ இங்கே என்னாச்சு? இவன் நடக்கிறதெல்லாம் எத்தனை கிலோமீட்டர்? ஏர்கிராஃப்ட்
இவன் தான் செட்டு பண்ணியிருக்கான். இப்போ அந்த ஸ்டேடியம் இவன் தான் பண்ணான். அங்கே விளையாடுறதான வீரர்கள், கிரிக்கெட் பிளேயர்கள் இவன் தான் பார்க்கிறான். அப்போ இத்தனையே நடக்குது. அங்கே தேசம் இருக்கா, காலம் இருக்கா, புருஷன் இருக்கானா, யார் இருக்கா, இத்தனையும் இருக்க, எப்படி நடக்கிறது? அதுதான் பிரம்மஸ்வரூபம். தேசாது தேசாந்தரம் தூரம் பிராப்தாயாக சம்பிதோ வபுகு நிமிஷேனைவயம் மத்தியே தத்ரூபம் பரமத்மனகா. ரெண்டுக்கு இடையில இருக்கிற தூரத்தை நீ ஸ்தூலமா அளக்கலாம். ஆனா நீ எங்க போற, அங்கே நீங்க வர, அது என்ன? அதுதான் பிரம்மஸ்வரூபம் என்பதற்காக எடுத்து சொல்றார். உடனே அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், அத்யந்த அபாஸ்திய யதாஸ்திதேஹே யஸ்மின் மோகமகம் போதௌ தத்ரூபம் பரமத்மனஹா. நீ ஜகத்தை பார்க்கிறியா இல்லையா? உன்னோட ஸ்தூல பிரபஞ்சத்தை பார்க்கிறா இல்லையா? அத்தியந்த அபாவையேவ அஸ்தி. அத்தியந்த அபாவம் இல்லவே இல்லை. ஏன்னா ஆச்சாரியால் அடிக்கடி சொல்லி இருக்கிறத நாம பார்க்கிறோம். இருந்ததுன்னா போகாது, இல்லைன்னா வரவே வராது. ஆனா இருக்க தோன்றுங்க. அதைத்தானே நாம மாயைனும் அவித்யைனும் பல விதமாக எல்லாம் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அத்தியந்த அபாவையேவ அஸ்தி. இப்போ தூக்கத்துல பிரபஞ்சம் இருக்கா இல்லையா? நான் என்னோட பிரபஞ்சம், என்னோட வீடு, என்னோட மனைவி, என்னோட குழந்தைகள், என்னுடைய உறவினர்கள், என்னோட சொத்து, என்னுடைய உடம்பு, என்னுடைய மனசு, என்னுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு தானே தூங்க போறோம். அப்போ அந்த என்னோட பிரபஞ்சம் இருக்கா இல்லையா? இல்லவே இல்லை. அத்தியந்த பாவயேவ அஸ்தி சம்சாரஸ்ய யதாஸ்திதே. யதாஸ்திதேன்னா என்ன அர்த்தம்? நாசாதி விகாராந்தரேணைவ ஸ்வஸ்தானே மித்யாத்வம் ஆபன்னஸ்யேதி. அத்தியந்த அபாவம் சொல்ற. அத்தியந்த அபாவம்னா என்ன? நிஜமா இல்லவே இல்லை. எப்படி இல்லைன்னா மலடி மகன் போலே இல்லவே இல்லை. பேச்சு வழக்கில் இருக்கிற மாதிரி நாசாதி விகாராந்தரேணைவ. எனக்கு பிரபஞ்சம் தோன்றிக்கொண்டே இருக்கு. அஜ்ஞான அவஸ்தையில நான் என்றோ அது என்றோ பேத புத்தியோடு துவைத தரிசனத்துல பார்த்து கொண்டு இருக்கின்ற காலத்துல எனக்கு தெரியறதா இல்லையா? அப்போ இந்த அழிவு முதலான விகாராந்தரேணைவ அதெல்லாம் தெரியறது, மாறுறது, மறையிறது. அதுக்கு இடையிலேயே இந்த ஸ்தூலமான பிரபஞ்சமும் தோன்றிக்கொண்டே இருக்கு. சொஸ்தானே அதோட சுரூபத்தில் அது எப்படி? அதோட சொஸ்தானம் யதாஸ்திதினா அதோட சொஸ்தானம் எங்க இருக்குன்னா மித்யாத்வம் ஆபன்னஸ்யேதி. மித்யாத்வம் ஆபன்னஸ்யாம். கயிற்றுல தோன்றுகிற பாம்பு தான். அரைகுறை வெளிச்சத்துல கயிற்றை பார்த்து பாம்புன்னு நினைச்சிருந்தான். இப்போ அந்த அந்த பாம்பு இருக்கே அது மித்தியதான். ஆனால் அதுதான் அதோட யாத்தாத்மியம், அதுதான் யதாஸ்திதிகி, அதுதான் ஸ்வஸ்தானே. அந்த பாம்பு அந்த கயிற்றுல இருக்கு. நிஜமா பாம்பு இருக்கா? இல்லை. இப்போ அந்த பாம்பு போயிடுத்து, யாரோ தான் டார்ச் லைட் எடுத்துன்னு காமிச்சா பாம்பு போயிடுத்து. இப்போ அந்த பாம்பு நிஜமான பாம்பா இருந்தா போகாது. அடிச்சா போகுமா? இல்லை இந்த கயிற்றை அடிச்சா பாம்பு செத்து போகுமா? இல்லாத பாம்பு இருக்கிற மாதிரி தோணித்து. அந்த இடைப்பட்ட காலம் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த எந்த பாம்பு இந்த கயிற்றுல தோன்றித்தோ, தோன்றின பாம்பு யாரோ ஒருத்தர் உபதேசத்தினாலே அறிவை விட்டு மனசை விட்டு மறைஞ்சு போச்சோ, கயிறு தாங்கிறதான ஞானம் உண்டாச்சோ, அந்த ரெண்டுக்கும் என்ன இடைவெளி இருக்கு? இவனுக்கு அஜானத்தினாலே பார்த்ததுக்கும் ஞானத்தினாலே விலகினதுக்குமான எந்த ஒரு இடைவெளி இருக்கோ, யதாஸ்திதேகே சம்சார இந்த நல்லதான சம்சார பிரபஞ்சமே. இங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெரியாமைக்கும் இடையில இருக்கிற தூரம் தானே சம்சார பிரபஞ்சமே. அத்தியந்த அபாவையேவஸ்தி. உண்மையிலேயே கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிற போதும் இருக்கிற மாதிரி தோன்றி பிறகு இல்லாதது போலேயும் அது தோற்றத்தை அடையிறதே. யஸ்மின்னு மோகமகாம்போதவு. மகாம்போதா அம்போதகன கடல், அஜானமாகிற பெரிய சமுத்திரம். எஸ்மின்னு மோகமகாம்போதோ அஜானமாகிற இந்த பெரிய கடல்ல எந்த கடையில தோன்றதோ கயிற்றுக்கும் பாம்புக்கும் எவ்வளவு தூரம் யோசனை பண்ணி பாருங்கிற வசிஷ்டர். இந்த பாம்பு கயிற்றுல பாம்பு தோன்றிட்டு கயிற்றுக்கும் பாம்புக்கும் எவ்வளவு தூரம்? எங்கேயோ பாம்பை பார்த்துருக்கான், எங்கேயோ கயிற்றையும் பார்த்துருக்கான். இப்ப அந்த கயிற்றை பார்க்கிற போது ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி விட்டான். நாம கனவு காண்ற மாதிரிதான் நம்மளோட ஸ்தூல பிரபஞ்சத்துல விழிப்பு நிலையிலே நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் எல்லாமே கனவு மாதிரி தான்.
அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியா ரொம்ப சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்கார். ஆகையினால இது யதாஸ்திதேகே யஸ்மின்னு மோகமகாம் போதோ இப்போ இருக்கு, இல்லாதது மாதிரி ஒரு தோற்றத்தை எப்படி அடையிறது, எங்க இருக்கு, அதுக்கு காரணம் என்ன? காரணம் ஏதோ ஒன்று இருக்கணுமே. இப்போ பாம்பு தோன்றதுக்கு காரணம் கயிறா இருக்கணுமே. இந்த கயிறு அப்படி ஏதோ வளைஞ்சு கிளைஞ்சு தெரியற மாதிரி இருப்பதற்கு காரணம் இவன் மனசுல முன்னாடியே பார்த்துருக்கான், பாம்பு இப்படி வளைஞ்சு வளைஞ்சு தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கான். அந்த கயிறும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அவன் பார்த்திருக்கிறான். இங்க அது ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி விடுகிறான். ரெண்டுக்கு இடையில இருக்கிறதான தூரம் என்ன, அது அந்த வடிவம் என்ன, அதுதான் பரமாத்ம ஸ்வரூபம். அத்யந்த அபாவயேவஸ்தி சம்சாரஸ்ய யதாஸ்தி சேகே யஸ்மின்னே மோகமஹம் போதோ தத்ரூபம் பரமாத்மனகம். சிவவாக்கியர் அழகா சொன்னார், கொள்ளொனாது குவிக்கொணாது கோதர குலை கொணாது அள்ளொனாது அணுகொணாது ஆதி மூலமானதை தள்ளொனாது தெளியொனாது சிற்பரத்தின் உட்பயம் விழ ஒண்ணாது அந்த பொருளை விழ ஒண்ணாத பொருளை யான் விளம்புமாறு எங்கனே என்கிறார். கொள்ளொனாது ஏதாவது ஒரு இடத்துல அரைக்க முடியுமா? முடியாது. குவிக்கொணாது அதை தானே குவிக்க முடியுமா? நெல்ல தானியத்தை குவிக்கிற மாதிரி. கோதராது வாழைப்பூவில் அந்த கல்லனை எடுத்து விட்டு வாழைப்பூவை தனியாக எடுக்கிற மாதிரியோ, வாழைத்தண்டில் நார் எடுக்கிற மாதிரியோ பிரபஞ்சத்தை அதுலேருந்து விளக்குறதா, இல்லை பிரபஞ்சத்திலேருந்து பிரம்மத்தை விளக்குறதா? எப்படி முடியும்? அள்ளொனாது நீரை கையால் அள்ளுற மாதிரி அள்ள முடியுமா? அணுகோனாது சரி கிட்டக்க நெருங்கி போக முடியுறதா? போக முடியும் இல்லை. ஆதி மூலமானதை சகல பிரபஞ்சத்துக்கு ஆதி மூலமானதா இருக்கிறதான இருப்புக்கெல்லாம் மூல காரணமா இருக்கிற அதை தள்ளொனாது. இப்படித்தானே தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டக்க போனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. தெளியொனாது அது இதான தெரியறதா? இல்லை, தெளிவாகவும் தெரியல, தெரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனால் அது தெரியல, மறைஞ்சு போறது, ஏதோ தொடுவானத்தை பிடிக்கிற மாதிரி தான் போக வேண்டி இருக்கு. சிற்பரத்தின் உட்பயம் இது எப்படிப்பட்டது? உன்னுடைய சிதாகாசத்துல தோன்றிக் கொண்டிருக்கிறதான இந்த பிரபஞ்சம் அதனுடைய உட்பயன் வில்லொனாத பொருளை இப்படி எந்த விதத்திலேயும் அதை எடுத்து சொல்ல முடியாது. வில்லுதல்னாக்க இப்போ ஒன்றை வில்றதுன்னு பேரு. ஒரு லாட வில்றோம், ஒரு காயை வில்லுகிறோம்னா அதை துண்டாக்குகிறோம் அர்த்தம். எடுத்து பிரிச்சு சொல்லப்பட முடியாத அதை யான் விளம்பு மாறி எங்கனே எப்படித்தான் நான் சொல்லுவேன் என்று சொல்லிட்டார். அப்போ அது என்ன, இங்க வா என்கிறார். ஞானமான பள்ளியில் நன்மையாய் வணங்கினால் காயமான பள்ளியில் காணலாம் இறையே. அதுக்காகத்தான் சொன்னார். முதல்ல எடுத்ததுமே சொன்னார், வசிஷ்டர் உபதேசத்தை ஆரம்பிக்கிற போதே 2வது ஸ்லோகத்துல அது எங்கும் இல்லைடா, உனக்குள்ளதான் இருக்கு. சரீரே சம்ஸ்திதோ நித்தியம், சரீரகா சம்ஸ்திதோ நித்தியம். ஒவ்வொரு உயிரினுடையதான அந்த காரண சரீரம், காரிய சரீரம், ஸ்தூல சரீரம், இந்த லிங்க சரீரம் எல்லாவற்றுக்குள்ளேயும் இருக்குது என்று சொன்னாரு. அதை எங்க போய் தெரிஞ்சுக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு அவர் சிவவாக்கியர் சொல்றார். ஞானமான பள்ளியில் தான் ஞான பள்ளி, ஸ்கூல். எங்க ஞானத்தை உபதேசம் பண்றதான பள்ளிக்கூடம் எது? இங்க வசிஷ்டர் சொல்றாரு, இதான் ஞான குருகுலம், இதான் ஞான சோலை. ஞானமான பள்ளியில் நன்மையாய் வணங்கினால் அப்பேற்பட்ட உத்தம குருவை அடைந்து சாது சங்கத்தை அடைஞ்சு அவரிடமிருந்து சச்சாஸ்திரத்தை பெற்று சவண மனன நிதித்தியாசனங்கள்ல ஈடுபட்டால் காயமான பள்ளியில் காணலாம் இறையே. இந்த காயமான பள்ளியில் இந்த சரீரம் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஓராலயம் என்றபடி இந்த சரீரத்துக்குள்ளே உரைகின்ற அவனை நீ காணலாமே. எப்படி காணலாம்? ஞானமான பள்ளியில் நன்மையாய் வணங்கி காணலாம் இறையே. அந்த பரமாத்ம தத்துவத்தை உனக்குள்ளேயே நீ காணலாமே அப்படிங்கிறார். எப்படி காணலாம் அப்படிங்கிறார். அதுக்கு அரவிந்தோ சொன்னார், a changeless in change and yet changing in changelessness.
இதுக்கு நம்ம சாதாரண வசிஷ்டரோட வாக்கியமே புரியாமல் இருக்கு. இதை விட புரியாது ஏதோ இங்கிலீஷில் சொல்கிறாங்கிறதுனால அரவிந்தரோட வாக்கியமும் சேஞ்ச்லெஸ். எது சேஞ்ச்லெஸ்? அந்த பரமாத்மா தத்துவம் ரூபம் கேட்டானே சேஞ்ச்லெஸ். நீங்கள் உன்னை பற்றி ஒரு ரூபத்தை சொல்லணும்னா இது பூவாக இருந்தது, அதுக்கப்புறம் மொக்காக இருந்தது, மலர்ந்தது, பூவாச்சு, அப்புறம் சின்ன பிஞ்சு விட்டுது, அப்புறம் காயாச்சு, அப்புறம் பழமாச்சு அப்படின்னு ஏதான மாறுபாடு இருக்கோ? இல்லை. எவர் சேஞ்ச்லெஸ். அது ஏ சேஞ்ச்லெஸ் இன் சேஞ்ச். அந்த பரமாத்மா தத்துவம் இந்த சரீரே ஸ்திதோன்னு சொன்னாரு. சரீரத்துக்குள்ள இருக்க இந்த சரீரமும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிற சரீரம். இந்த சரீரம் மட்டும் இல்ல, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் மாறிட்டே இருக்கிறது. அண்ட் எட் சேஞ்சிங் இன் சேஞ்ச்லெஸ்னஸ். ஆனாலும் அது எப்படி இருக்குன்னா சேஞ்ச்லெஸ்னஸா இருக்கிற அது சேஞ்சிங். இந்த சரீரேந்திரியங்களோடு ஈசி கொண்டதுனாலே இந்த ஜீவன் மாறுபாட்டை அடையறானே. எ சேஞ்ச்லெஸ் இன் சேஞ்ச் அண்ட் எ சேஞ்சிங்லெஸ்னஸ். அப்போ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னார், மூளையை கிளற்றி போடு. இதான் வசிஷ்டர் சொல்றது. நம்முடைய இன்டெலெக்சுவல் அப்ளிகேஷன் இங்க செல்லுபடியாகாது. அரவிந்தர் சொன்னார், கைத்தறி எதுக்கு? கைத்தறி வேண்டாம். கைத்தறி முடவனுக்கு இருக்கட்டும், கிழவனுக்கு இருக்கட்டும், ஞானத்திலே முயற்சி பண்ணுகிற சாதவனுக்கு கைத்தறியே வேண்டாம். we should go beyond our intellect. இது வேறும் மூளையை வச்சுட்டு இதை கண்டுபிடிக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அதிமானச நிலைக்கு போகும்போது தான் புரியும். இது அப்பிராப்பிய மனசாசகான்னு சொல்லிவிட்டார் இல்லையா, தத்துவ தரிசனம் சொல்லிட்டார் இல்லையா. அதனால்தான் உபனிஷத் சொல்லிட்டு உத்திட்ட ஜாகிரத பிராப்பிய வரான் நிபோததா, எழுந்துரு விழிச்சுக்கோ என்றெல்லாம் எதுக்காக சொல்லிட்டு விழிச்சுக்கணும் விழிச்சுக்கணும், விழிச்சுட்டாதான் என்னோட உண்மை ஸ்வரூபம் தெரியும் என்று சொல்றார் அவர். புத்தி இருக்கு, இது ஜீவன் ஈஸ்வரன் ஜகத்து தனித்தனியே பிரிச்சு என்ன பண்ணும்னா உன்னுடைய மூளையை அங்கே அப்ளை பண்ணினால் உன்னுடைய அஜானத்துக்கு ஆட்பட்டு இருக்கிறதான உன்னோட அறிவு என்ன பண்ணும் தெரியுமா? துவைத தர்சனத்துல உன்னை தள்ளி விட்டு விடும். நான் என் அறிவு, என் மனம், நான் தனித்தவன், இவர் ஈஸ்வரன், இவர் ஜகத்து, என் உலகம் அப்படின்னு ஆயிடுறது. அதனால என்ன பண்ணணும்? we should not intellectualize our knowledge. we should not intellectualize our mind and knowledge. நம்முடைய மனசையும் நம்முடைய அறிவையும் நாம் இன்டெலெக்சுவலைஸ், அதாவது அறிவுபூர்வமானதெல்லாம் ஒரு அளவுக்கு தான். அதுக்கு மேலே சாஸ்திரம் சொல்றதுன்னு நம்பித்தான் ஆகணும். இது வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இங்க ரொம்ப கஷ்டம். இது எப்படி இருக்குன்னா இங்க சொல்ல போறார். இப்போ அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், 21வது ஸ்லோகத்துல திருஷ்ய கிரமோயத்ர ஸ்திதோப்யஸ்தமயங்கதஹ யத் அநாகாசமாகாசம் தத்ரூபம் பரமாத்மனகா திருஷ்ய கிரமோ யத்ர ஸ்திதோபி அஸ்தமயங்கதஹ. இப்போ திரட்டா இருக்கிறதுனால பார்க்கப்படுற திருஷ்யமான பிரபஞ்சமா, திருஷ்யமான பிரபஞ்சம் இருக்கிறதுனால திரட்டாவுக்கு இருப்பா அப்படின்னு பார்த்தா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்கடா இருக்கு. பார்க்கிறவன் இருக்கிற வரையில் பார்க்கப்படுற பிரபஞ்சம், பார்க்கப்படுற பிரபஞ்சம் எதுவரையில் இருக்கு? பார்க்கிறவன் இருக்கிற வரையில் இருக்கு. பார்க்கிறவன் இருப்பதனாலதான் பிரபஞ்சத்துக்கே ஒரு வேல்யூவும் இருக்கு. அதனால திரஷ்டா இவன் தான் சீயர். இந்த சீயரான கிரமஹா, இப்போ அதை பார்க்கிறான் இல்லையா, அது ஒரு முறை இருக்கு இல்லையா. அந்த அறிவுபூர்வமா பார்க்கிறான், இந்திரியங்கள் மூலமா பார்க்கிறான்ங்கிறதுனால பார்க்கறத மட்டும் எடுத்துக்க கூடாது. எல்லா இந்திரியங்களாலேயும் அனுபவிக்கிறது, கேட்கறது, நுகர்றது, தொடுவது, என்னென்ன அனுபவங்கள் உண்டோ பிரபஞ்சத்தினால கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே ஸ்திதோபி அஸ்தமயம் கதஹா. எல்லாம் என்ன ஆகுது? உனக்குள்ள நீ நுழையிற போது சுஷுப்திக்கு போறேன்னு வச்சுக்கோ, தூக்கத்துக்கு. அப்போ எல்லா பிரபஞ்சமும் எங்க போச்சு? உனக்குள்ளதான் மூட்டை கட்டிட்டு நீ போயிட்ட. ஒன்னாலே சிட்டிக்கப்பட்ட பிரபஞ்சம் அஸ்தமயங்கதகா, இருட்டு ஆனதும் சூரியனுடைய பிரகாசம் மறைஞ்சதும் எப்படி இருட்டில ஒன்றும் தெரியாமல் போறதோ அதுபோல உனக்குள்ளே நீ நுழைந்ததும் உன்னாலே சிட்டிக்கப்பட்ட பிரபஞ்சம் உனக்குள்ளே நுழையிறது.
அஜானத்துல. எது அனாகாசம் ஆகாசம், அப்போதும் கூட அந்த ஆகாசம் இருக்கு, இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த பிரகாசமா இருந்துட்டு இருக்கு ஆகாசம் இருக்கு. அந்த ஆகாசம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் இருக்கு. ஆகாசம்னா ஸ்பேஸ். சூரியன் பிரகாசத்துக்கு கொண்டு இருக்கிற போதும் இருக்கு, சூரியன் மறைஞ்ச பின்னரும் இருக்கு. அது ஸ்பேஸ் தெரிஞ்சுட்டே இருக்கேன். ஸ்பேஸ் வெளிச்சம் இருந்தாலும் தெரியுது, வெளிச்சம் இல்லாமலும் தெரியும். ஆனால் இப்போ தெளிவா தெரியலேன்னு நீ சொல்லலாம். ஆனால் அது இல்லாமல் இல்லை. ஆகாசம் என்றும் இருக்கிறது. ஆகாசம் பிரகாசமா இருக்கு. பாரு, வானம் எவ்வளவு பிரகாசமா இருக்கு. ஆகாசம் சொல்றோம், வானம் இருண்டு போயிடுதுங்கிறான், வெளிச்சமே இல்லைங்கிறான். எது அனாகாசம் ஆகாசம் தத்ரூபம் பரமாத்மனா. முன்னாடி இருந்த ஆகாசத்தினுடைய வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? இந்த வெளிச்சம் எங்க போச்சு? எங்கேயும் போகல, எங்கிருந்தும் வரல. ஆகாசம் ஆகாசமாவே இருக்கு. தத்ரூபம் பரமாத்மனா. இப்ப கனவு இருக்கே, இந்த கனவை சொல்ல, கனவு வேதாந்தத்திலேயே அடிக்கடி தூக்கம், கனவு, விழிப்பு, சமாதி, ஞானம், இந்த 4 விஷயங்களை சுற்றி சுற்றி தான் வந்து கொண்டு இருக்கணும். கனவு இருக்கே, இது ஒரு சித் விலாசம். இப்போ இந்த ஜீவனே எல்லாமாக போறானா இல்லையா? விழிப்பு நிலையிலையும் இப்படித்தானே. ஏன் உணர முடியல அப்படின்னு சொன்னார். முடியலையே, முடியலைங்கிறதுக்காகத்தான் காமிச்சு கொடுக்கிறார் 10வது அத்தியாயத்திலே பகவான் விபூதிய. விஸ்வரூப தர்சனத்துல எல்லாம் பிரபஞ்சம்லாம் எங்கிட்ட எப்படி இருக்குங்கிறத காமிச்சு கொடுக்கிறார். இதை நிரூபிக்கிறதுக்கு தான். இப்போ ஒரு சின்ன விஷயம் திருஷ்டாந்தம் சொல்றார் வசிஷ்டர். ஒரு பெரிய சுவர் வச்சுக்கோங்க, வால். அதுல 12 அடிக்கு 20 அடி அந்த சுவர் இருக்கு. அதுல ஒரு அற்புதமான சித்திரங்கள்லாம் வரைஞ்சிருக்கான். ஒரு இயற்கை காட்சி, எத்தனையோ பேர் போறது வர்றது, அங்க இருக்கிற டிராபிக்கு எல்லாம் காமிக்கிற போய் இருக்கிற, இப்படி பல விதமாக அந்த பிக்சர்ல இருக்கு. நமக்கு அது முக்கியம் இல்லை. அந்த ரொம்ப அழகா இந்த சித்திரம் வரையப்பட்டிருக்கு. பெரிய சுவர்ல 12 அடிக்கு 20 அடி இருக்கிற சுவர்ல வரையப்பட்டிருக்கு. நான் கிட்டுக்க போய் மூக்கு நுனியில போய் அங்க வச்சுண்டு அந்த சித்திரத்தை பார்த்தேன்னா உனக்கு தெரியுமா கேட்கிற? தெரியாது. சித்திரம் பெருசா தான் இருக்கு. நான் கிட்டக்க போய் அதோடு ஒட்டிண்டு மூக்கு கொண்டு போய் அதில் ஒட்டிண்டு நான் பார்த்தா எனக்கு ஏதானு தெரியுமோ? அந்த சித்திரமே தெரியாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த கண்ணு பார்க்குற இடத்துல ஏதோ ஒன்று கலரா தெரியாது, தவிர ஒன்றும் தெரியாது. எப்போ அதுலேருந்து விலகிறோமோ, விலக 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 அந்த சித்திரத்திலேருந்து பின்னாடி வந்த வர 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 எவ்வளவு தூரம் விலகிறோமோ அவ்வளவு தூரம் முழு சித்திரமும் அப்படியே தெரியாது. ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அது ஒரு அந்த டிஸ்டன்ஸ் தான் வேதாந்தத்தில் சொல்லப்படுறது. ஹனுமந்தம்னு பேர். அதுதான் ஹனுமான். அதை இதிகாசமா பாத்திரமா சொல்ற போது ஹனுமான் ஒரு பாத்திரமாக சொல்றோம் வச்சுக்கோங்க. இதை யோக நிலையில விலகி வந்தோம். விலகி வந்தால் இங்க ஒரு ஸ்டேஜில் நன்னா தெரியும். அப்படி தெரியாமலே இருந்தது ரொம்ப மூக்கு கொண்டு போய் ஒட்டின்ற போது விலகி 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 தூரத்துல வர வர தெரியறது. அதுக்கப்புறம் இன்னும் விலகி போக 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 அது மறைஞ்சே போறது. இதான் பிரபஞ்சம். இல்லை இருந்தா தெரியக்கூடாது, பொய்யா இருந்தால் நிஜமா இருந்தா தெரிஞ்சுட்டே இருக்கணும். பொய்யா இருந்தா தெரியவே கூடாது. முன்னாடி தெரியாமல் இருந்தது, அப்புறம் தெரிஞ்சது, அப்புறம் மறையிறது. இப்போ எப்படி இருக்கு? இப்போ எதுவுமே தெரியாமல் போறது. அப்ப அது இருக்கா இல்லையா? எனக்கு ரிலேட்டிவா இருக்கு, எனக்கு ரிலேட்டிவா இல்லை. எனக்கு ரிலேட்டிவா நன்னா தெரிஞ்சது, எனக்கு ரிலேட்டிவா நன்னா தெரியல. இதேதான் பிரபஞ்சமும். இந்த பிரபஞ்சத்தையும் இப்படித்தான் வியாபிக்கிறது. கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரா வச்சிருக்கோமோ, இந்த சாஃப்ட்வேர் தான் விருத்தின்னு வச்சுக்கோங்க. விருத்தி சாரூபியம். அந்த விலக 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 உள்முகமாக திரும்ப திரும்ப ததா தஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம். ஹார்ட்வேருக்கு போயிடலாம், தன்னோட சொந்த சித் சுரூபத்துக்கு போயிடலாம். அதுதானே எல்லாத்தையும் இருக்கிறது. ஆகையினால அந்த சித்து தான் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் தான் இதுலேருந்து எழுறதான எண்ணங்கள் ஆகிற விற்த்திகள்னு வச்சுக்கோங்க. இதுதான் ப்ரோக்ராம். இத்தனை பிரபஞ்சத்தை எல்லாம் விஸ்தாரமாக்கி நமக்கு காண்பிக்கிறது இல்லையா? ஆகையினால இருக்கிறது இல்லாமல் மாதிரி தோன்றது, இல்லாமல் இருக்கிற மாதிரி தோன்றது. எல்லாம் இதுதான் இந்த பிரபஞ்சம் தெரியறதே. இதுதான் பரமாத்மாவுடைய ஸ்வரூபம். திருஷ்ய கிரமோயத்ர ஸ்திதோபி அஸ்தமயங்கதஹ யத் அநாகாசமாகாசம் தத்ரூபம் பரமாத்மன அப்படின்னா ராமன். அது சூன்யம்ங்கிறேலா, சூன்யம் இல்லைங்கிறேலா?
தெரியறதெல்லாம் பிரம்மங்கிறேலா, தெரியாதது பிரம்மங்கிறேலா, இல்லை தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கிறது பிரம்மங்கிறேலா? உலகமே மூணு தானே, ஒன்று தெரிஞ்சது, ஒன்று தெரியாதது, தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கிறது, மூணு தானே. எதை சொல்றது இந்த பிரம்மத்தினுடைய ரூபம்னு அதுக்கு சொல்றார் அடுத்த ஸ்லோகத்தில். அசூன்யமிவ யச்சூன்யம் யஸ்மின் சூன்யம் ஜகத் ஸ்திதம் சர்கௌகே சதி யச்சூன்யம் தத்ரூபம் பரமாத்மனஹ. எப்படி இருக்குன்னா, அசூன்யமிவயத்து சூன்யம், எந்த ஒரு சூன்யமான ஒன்றுமில்லாததான ஒன்று சூன்யமே இல்லாமல் எல்லாமாகவும் தோன்றுகிறதோ, யஸ்மின்னே சூன்யம் ஜகத்து ஸ்திதம், காணப்படுகின்றதான கணக்கற்றதாக விரிஞ்சிருக்கிறதான இந்த பிரபஞ்சம் எல்லாம் எது எந்த ஒரு சூன்யத்திலே நிலை பெற்றது போல காணப்படுகின்றதோ, சர்கௌகே சதியத் சூன்யம். சர்கௌகைனா சர்க்கம்னா சிருஷ்டி. இந்த சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலத்திலேயே எந்த சூன்யத்திலிருந்து இத்தனை பிரவிதிய சிருஷ்டியும் உண்டாயிற்றோ, தத்ரூபம் பரமாத்மனகாம். அதாவது சர்கௌகே எது சதி சூன்யம், அதாவது சூன்யமாகவே இருந்ததோ அந்த சூன்யத்திலிருந்து எல்லாமே உண்டாச்சோ, உண்டான எல்லாம் எந்த சூன்யத்திலே இருக்கின்றதோ, அசூன்யமிவை எது சூன்யம். இந்த சூன்யம் எல்லாம், சூன்யம்னா என்ன, வேக்குவம், ஒண்ணுமே இல்லை. ஆகாசம் சூன்யம் தானே, ஆகாசத்தில் தானே எல்லாமே நிலை பெற்று இருக்கு. அதுபோல இந்த பிரபஞ்சம் எல்லாம் இருக்கு, இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லாத மாதிரி இல்லை. விசாரிச்சா காணாமலே போயிடுறது. மாப்பிள்ளை தோழன் கதை பார்த்தோமே, அது மாதிரி தான். விசாரிக்காத வரையில் இருக்கு, விசாரிச்சால் காணாமலே போயிடுறது என்பதற்காக எடுத்து சொல்றார். அசதபி சதிவா சூன்யமபி அசூன்யமிவா அப்படின்னு அர்த்தம். இல்லவே இல்லை, ஆனா இருக்கிற மாதிரி தோன்றது, கயிற்றில் தோன்ற பாம்பு மாதிரி. அசதபி சதிவா சூன்யமபி அசூன்யமிவா, இது சூன்யம், சூன்யத்திலிருந்து உண்டானது. ஆனா அசூன்யமிவா, ஆகாசம்ல சூன்யம் தானே, வேக்குவம் தானே, ஆனா ஆகாசத்தில் தானே எல்லாமே இருக்கு. அதுதானே இப்போ எப்படி சூன்யம் அப்படி அசூன்யமிவா என்று நாம பார்க்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ ஒண்ணுமே இல்லையே. இப்போ நாம ஃப்ளாட் வாங்குறோம் இல்லையா, கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் ஃப்ளாட் வாங்குறோம். அது என்ன, எதுக்கு காசு கொடுக்குறோம்னா யோசிச்சு பாருங்க. கீழ்த்தர நமக்கு சம்பந்தம் சொந்தம் இல்லை, மேல் விதானம் சொந்தம் இல்லை, சுவர்கள் சொந்தம் இல்லை, இந்த நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்த சூன்யம். அதுக்கு தான் உலகத்து மதிப்பு, அதுக்கு தான் இத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் கொடுக்குறோம். ஃப்ரண்ட் ஹால்னு வச்சுக்கோங்க, அந்த உள்ள நுழைஞ்சதும் கதவை திறந்துட்டு அந்த ஃப்ளாட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சாக்க பெரிய ஹால், 30க்கு 40 அடி இருக்கிறதான பெரிய ஹால், பெரிய அப்பார்ட்மெண்ட்டு 4 பெட்ரூம் வாங்கியிருக்கான். இந்த ஹால் முழுக்க ஃபர்னிச்சரையும் அதையும் இதையும் போட்டு நிரப்பிட்டா இப்போ சூன்யம் எப்படி இருக்கு, அசூன்யமாக இருக்கு. இவன் இந்த ஃபர்னிச்சர்லாம் கொண்டு வந்து இதை நிரப்புறதுக்கு முன்னாடி ஒரு வெறிச்சுன்னு இருந்தது, பக்குவமாக இருந்தது. இப்போ அசூன்யமாக இருக்கு. அதாவது சூன்யமற்றவை சூன்யமானது இருக்கிறதுக்கு காரணமும், முன்னாடி அசூன்யமானதா இருக்கிறதுக்கு காரணமும் ஏதோ ஒன்று இருக்கணுமே. அதுக்காக சொல்றார் அசூன்யமிவ எது சூன்யம், சூன்யமா இருக்கிறது இப்படி அடைச்சி வச்சிருக்கே சாமான்கள் எல்லாம் அப்படின்னு நம்ம கூட பேச்சு வழக்கில் சொல்றோம் இல்லையா. எது சதபி அனுபயோகாத்து சூன்யமிவ சூன்யம், சத்வஸ்து தான், ஆனா இல்லாதது போல தோன்றதே. பாருங்களேன், நான் தான் சிட்டி பண்றேன் இந்த பிரபஞ்சம், இதெல்லாம் பொய்ன்னு தெரியும். அந்த இல்லாத வஸ்துவின் இடத்துல நான் என் சொரூபத்தை அதை போய் பார்க்கிறேன், அதில் சோகமோகங்களுக்கு நான் ஆட்படுகிறேன். இப்படி விசாரிச்சுட்டே போகணும் என்பதற்காக சொல்லுகிறார். இது இப்போ இல்லை, ராமா சர்க்கத்தினுடைய ஆதியிலிருந்தே வந்திருக்கு என்று சொல்லி இதை மேற்கொண்டு எடுத்து சொல்ல போகின்றார். அது பற்றி நான் சில பார்க்கலாம்.